அனைவருக்கும் மதிய வணக்கம். இப்பொழுது இந்த உழவர் திருவிழா நிகழ்வாது நடக்க போக உள்ளது. முதலாவதாக கடவுள் வாழ்த்து. ஜெய ஸ்ரீராம கிருஷ்ண தேவா, ஜெய ஜெய சத்குருநாதா, ஜெய ஸ்ரீராம கிருஷ்ண தேவா. மயலால் மிடியுண்டு வாடும் குவலையும் தயவால் உயிர் தோன்றிய முகிலே, ஜெய ஸ்ரீராம கிருஷ்ண தேவா. சாந்தம் வடி உன் சன்னதி வந்ததும் சந்தேகம் சஞ்சலம் சாம்பலாய் போயின, காந்தி சுடர்விடும் கருணாரூபனை கைகொடுத்தெங்களை கரையேற்றும் ஐயனே, ஜெய ஸ்ரீராம கிருஷ்ண தேவா. ஜெய் ஸ்ரீ குருமாதுக்கே ஜெய். அது ஐசிஆர் சாங். श्यामला छवि भारत की, जय जय कृषि परिषद भारत की। हिम प्रदेश से सागर तट तक, मरुधरती से पूर्वोत्तर तक, हर पद पर है मित्र की शक्ति, शिक्षा शोध प्रसार सकल तक, आशा स्वावलंबित भारत की, जय जय कृषि परिषद भारत की, जय जय कृषि परिषद भारत की। இந்த நிகழ்வை புத்துணர்வுக்கு ஏற்றி துவக்கி வைக்குமாறு விருதுகள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரைட்டிங் த லேம்ப். அடுத்ததாக வரவேற்புரை நிறைய பொறுப்பு விஞ்ஞானி பி கோமதி அவர்களை அன்புடன் நடத்தும். நமது வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெறும் இந்த விவசாய திருவிழாவிற்கு நடத்தி கொடுப்பதற்காக வந்திருக்கும் எங்களுடைய சேர்மன் அண்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி அண்ணா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் நமது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் வேளாண் தொழில்நுட்ப பயன்பாடு ஆராய்ச்சி நிறுவனம் மண்டலம் 10 ஹைதராபாத்திலிருந்து வந்திருக்கும் முனைவர் ஷேக் என் மீரா சார், எங்களுடைய டைரக்டர், அவர்களையும் எங்களுடைய நிலையத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் எப்போதும் எங்க கூடயே இருக்கக்கூடிய எங்களுடைய விரிவாக்க கல்வி இயக்குனர் திரு முருகன் சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். எப்பொழுதும் எங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து வரும் எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மேடம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் நமது மாவட்டத்தின் ஜேடி மேடம், ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தமிழ்செல்வி மேடம் வந்திருக்காங்க. அவங்களையும் நம்முடைய நிலையத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இந்த திருவிழாவே பாத்தீங்கன்னா காட்டனுக்காக நடக்கக்கூடிய ஒரு திருவிழா. சோ இந்த திருவிழாவில
சிறப்பு விருந்தினராக வந்து நம்ம கூட கலந்துகிட்டு வந்திருக்கக்கூடிய திரு நம்மளுடைய பருத்தி நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய முதன்மை விஞ்ஞானி அவர்களையும் வருக நான் வரவேற்கிறேன். மற்றும் சிஏயிலிருந்து வந்திருக்கக்கூடிய செந்தில் சார் அவங்களையும் மற்றும் கால்நடை துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய டாக்டர் அவர்களையும் மற்றும் நபார்டு வந்திருக்கக்கூடிய திருமலைராவ் சார் அவங்களையும் வருக வரவேற்கிறேன். மற்றும் நம்மளுடைய ஈரோடு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தலைமை விஞ்ஞானி திரு அழகேசன் சார் அவங்களையும் எங்களுடைய நிலையத்தின் சார்பாக கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. சோ அவங்களையும் வருவதற்கு நான் வரவேற்கிறேன். எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் விவசாயிகள் தான் ஒரு முன்னணி. சோ எங்களுடைய அழைப்புதலை ஏற்று இவ்வளவு விவசாயிகள் வெவ்வேறு வட்டாரங்களிலிருந்து வந்திருக்காங்க. சோ அவங்களையும் நிலையத்தின் சார்பாக விவசாயிகள், விவசாய பெண்மணிகள் பிளஸ் வந்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அவர்கள் அனைவரையும் நிலையத்தின் சார்பாக வரவேற்கிறேன். மற்றும் நம்மளுடைய விரிவாக்க கல்வி இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய திரு ஆனந்தராஜ் சார் அவங்களையும் நிலையத்தின் சார்பாக வருக என வரவேற்கிறேன். நன்றி. நன்றி மேடம். அடுத்ததாக விருந்தினர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நமது அண்ணா அவர்கள் அட்டாரி டைரக்டர் சார் அவர்களுக்கு கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கோமதி மேடம் அவர்களை நமது பிசி மேடம் அவர்களை கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விரிவாக்க கல்வி இயக்குனர் அவர்களை கௌரவிக்குமாறு லட்சுமணன் அண்ணா அவர்களை அன்புடன் நடக்கிறேன். ஜேடி மேடம் அவர்களுக்கு கோமதி மேடம் அப்படியே இப்ப குத்துவிளக்கு இருக்கு எப்படி வந்துருக்கா மேடம் மேடம் இங்க ஒரு பாருங்க ஒரு செல்லு போடுங்க. அடுத்ததான் சகநாராயணன் சார் அவர்களுக்கு நமது நிறுவன வல்லுநர் சகாதேவன். அடுத்ததாக சிஐ வந்திருக்கும் டாக்டர் செந்தில்குமார் சார் அவர்களுக்கு சகாதேவன். அடுத்ததாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் வெட்டரி சயின்ஸ் வந்திருக்கும் டாக்டர் அவர்களுக்கு சகாதேவன். டாக்டர் அழகேசன் சார் சகாதேவன். டாக்டர் ஆனந்தராஜா சார் அவர்களுக்கு சகாதேவன். நபார்ட் மேனேஜர் அவர்களுக்கு மிஸ்டர் சகாதேவன். அடுத்ததாக இந்த விழாவுக்கு தலைமையை காட்ட முனைவர் அண்ணா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நமது வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெறும் விவசாயிகள் திருவிழாவிற்கு நமது அழைப்புதலை ஏற்று சிறப்பு விருந்தினராக இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தில் வேளாண் தொழில்நுட்ப பயன்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் மண்டலம் 10 ஹைதராபாத்தில் இருந்து வருகை புரிந்திருக்கும் முனைவர் ஷேக் என் மீரா அவர்களே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விரிவாக்க பணி இயக்குனர் முனைவர் பி முருகன் அவர்களே, நமது அவனாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் முனைவர் பாரதி ஹரிசங்கர் அவர்களே, மத்திய பாராய்ச்சி ஆராய்ச்சி நிலையத்தின் முதன்மை விஞ்ஞானி சங்கர் நாராயணன் அவர்களே, கரும்பு இனப்பற்கள் நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி புத்திர பிரதாப் அவர்களே, மத்திய வேளாண் பொறியியல் நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் செந்தில்குமார் அவர்களே,
கோவை மாவட்ட இணை இயக்குனர் அவர்களே, தோட்டக்கலை துணை இயக்குனர் அவர்களே, கோவை மாவட்ட கால்நடை பராமரிப்பு துறையின் இயக்குனர் அவர்களே, நவாடு வங்கியின் துணை பொதுமேலாளர் அவர்களே, கால்நடை பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பத்தித்துறையின் தலைவர் அவர்களே, நமது அறக்கட்டளையின் அறக்காவலர் டாக்டர் ராஜேஷ் அவர்களே, நமது வேளாண் நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் பொறுப்பு திருமதி கோமதி அவர்களே, நம்முடன் இணைந்து பணியாற்றும் அனைத்து சகோதரத்துறை விஞ்ஞானிகளே, அரசு அலுவலர்களே, விவசாய பெருமக்களே, தொழில் முனைவோர்களே, நமது அறிவியல் நிலைய விஞ்ஞானிகளே மற்றும் அலுவலர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது வேளாண்மை அறிவியல் நிலையம் கடந்த 47 ஆண்டுகளுக்கு மேலாக கோவை மாவட்ட விவசாயிகளுக்காக இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் வழிகாட்டுதலுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. நமது அவனாசிலிங்கம் கல்வி அறக்கட்டளையின் நிறுவனர் மேதகு பத்மபூஷன் திரு அவனாசிலிங்கம் ஐயா அவர்கள் 47 ஆண்டுகளுக்கு முன்னர் கிராமப்புற விவசாயிகள் மேம்பாடு அடைய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடும் உயர்ந்த சிந்தனையோடும் நமது வேளாண் அறிவியல் பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார். அவரின் கனவு இன்று நிஜமாகி பல்லாயிரம் விவசாயிகள் பலனடைந்து வருகிறார்கள். அவர்கள் பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்துகிறேன். நமது வேளாண் அறிவியல் நிலையத்தில் விவசாயிகள் பயன்பெறும் பொருட்டு 23 செயல் விளக்க திறன்கள் உள்ளன. நுண்ணூட்டங்கள், மண்புழு உரம், நாற்றுக்கள், விதைக்கரைகள், விதைகள் மற்றும் கால்நடைகளையும் விவசாயிகளுக்கு வழங்கி வருவதோடு அல்லாமல் அதற்கான பராமரிப்பு தொழில்நுட்பங்களையும் வழங்கி வருகின்றோம். அறிவியல் நிலையத்தின் முக்கிய அங்கங்களான விவசாய உற்பத்தி நிறுவனங்கள், விவசாய ஆர்வலர் குழுக்கள், சுயோதவி குழுக்கள், விவசாய உற்பத்தி குழுக்கள் போன்ற விவசாய அங்கத்தினர்களுடன் இணைந்து அவர்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்களையும் பயிற்சிகளிலும் வழங்கி அவர்கள் மேம்பாட்டுக்காக அவர்கள் உற்பத்தி செய்த பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கும் உதவி புரியும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம். மேலும் 10 வட்டாரங்களில் 21 அறிவுசார் வன மையங்களை நிலங்களில் நிறுவி விவசாயிகள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வு அளித்து வருகிறோம். மகளிர் மேம்பாட்டிற்காக பெண்களுக்கான வேளாண் மைய பள்ளி உருவாக்கப்பட்டு பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கத்தின் நிதியுதவியுடன் மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிறுவனம் நாக்பூர் மூலமாக பருத்தியை பிரபலப்படுத்தி 5 வட்டாரங்களில் 165 ஏக்கர் பரப்பளவில் செயல் விளக்க திறன் செயல்படுத்தியிருக்கிறோம். இதன் மூலம் நமது மாவட்ட விவசாயிகள் பலரும் பயனடைந்து வருகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் இந்த மாவட்டத்தில் உள்ள 13 வட்டாரங்களிலும் பல்வேறு திட்டங்கள் மூலமாக ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் மூலமாகவும் நமது அறிவியல் மூலமாகவும் நமது அறிவியலையும் செய்யப்பட்டு வருகிறது. நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நமது பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மேடம் அவர்களை அன்பு நடக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு சேர்மன் மற்றும் எங்களின் சான்சலர் அண்ணா அவர்களே, அக்ரிகல்ச்சருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்க. ஆனா இப்போ டாக்டர் ஷேக் மீரா அப்படிங்கிற ஒரு ஆளுமை எங்களை பொறுத்த வரைக்கும் அவரை ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்றதா, அட்வைசர்னு சொல்றதா, நலம் விரும்பின்னு சொல்றதா, இது எல்லாமே சேர்த்து அழைப்பதா என்று தெரியவில்லை. I don't know if you are a friend, mentor, a well-wisher who always has the best in mind for us. So, thank you for being here. TNAU டாக்டர் முருகன் அவர்களே, ஜாயிண்ட் டைரக்டர் மேடம் அவர்களே மற்றும் பல்வேறு இணை
சென்டர்ஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய விஞ்ஞான பெருமக்களே, நமது கேவிகே நண்பர்கள், முதல்ல உங்க எல்லாருக்கும் எங்களோட நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். நன்றி எதுக்கு அப்படின்னா, நீங்க பாடுபடுறதுனாலதான் பாக்கெட்லயோ கிலோலயோ வாங்கி நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாங்க இன்னைக்கு நல்ல உணவு உண்கிறோம் என்றால் அதற்கான பணியை செய்தவர்கள் நீங்கள் அனைவரும் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதே போல டாக்டர் மீரா ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். ஐயோ, இவ்வளவு லேடிஸ் இருக்காங்களே அப்படின்னுட்டு. நான் யோசிச்சு பார்க்கிறேன், ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னால் கூட டாக்டர் MS சுவாமிநாதன் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். ஒரு நிலத்தில் பணிகள் நிறைய செய்பவர்கள் பெண்கள், ஆனால் நில உரிமை பெண்களிடம் இருக்கிறதா என்று கேட்டால் அது நில உரிமை பெண்களிடம் இல்லை. பட் நிலத்தில் வேலை செய்கிற பற்பல, அந்த நிலத்திலேருந்து மண்ணை பொண்ணாக்கிறது என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற இந்த தாய்மார்கள், இந்த பெண் சக்தி தான் அதை ஊக்குவிக்கிறது. இப்ப நம்ம கேவிக்கையை பத்தி அண்ணா அவர்கள் ரொம்ப அருமையா சில கருத்துக்களை முன்வைத்தார்கள். இந்த கேவிக்கைங்கிறது இன்னைக்கு நாங்க காண்ற கனவு இல்ல. கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முன்னால் எங்கள் ஐயா கண்ட கனவு. அந்த கனவுல 2 விஷயம் தான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒண்ணு, மண்ணோடு புழங்கும் உழவர்களை நாம் எவ்வாறு ஒரு சமூகத்தில் மேல்நிலைப்படுத்தி காண்பிக்க முடியும், அதுக்கு என்ன தேவை. ஒரு யூனிவர்சிட்டி அமைச்சதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த யூனிவர்சிட்டியில பண்ணக்கூடிய ஆராய்ச்சியின் விளைவுகள் நம்முடைய மண்ணில் நாம் அதற்கான பலனை காண வேண்டும் என்பது. இதே ஒரு எண்ணப்பாடுதான் அட்டாரியோ டிஎன்ஏயோ செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க நாடொரு விழுங்கி பொழுதொரு வண்ணம் அந்த உழவில இருக்கீங்க. ஆனா அந்த உழவை மேம்படுத்தக்கூடிய சில சக்திகளை அததான் அவங்க முன்னிறுத்துறாங்க. இப்ப நாங்க பண்ற செயலுக்கும் நீங்க பண்ற செயலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. நீங்க பண்றதுல இருக்கிற நிறை குறைகளை, சிரமங்களை நீங்கள் எங்களுக்கு தெரிவித்தீர்களானால் அதை விஞ்ஞானம் மூலம், ஆராய்ச்சி மூலம் அதற்கான தீர்வை கண்டுபிடிப்பதுதான் எங்க நோக்கம். அதனால நீங்க எங்கள்கிட்ட சொன்னால் மட்டும்தான் நாங்க அதை எடுத்துட்டு போக முடியும். ஏன்னா இப்ப நாங்க எல்லாரும் தப்பா நினைக்காதீங்க, கிலோல கிடைக்குமாங்கிற காலம் போய் இன்ஸ்டாமார்ட்ல போட்டா 5 நிமிஷத்துல விளையாடணும்னு நினைக்கிறோம். நாங்க கத்திரிக்காய் வேணுமா இன்ஸ்டாமார்ட்ல போடுங்க, பருப்பு வேணுமா ஒரே கொதிக்க வச்சுட்டோம் இன்ஸ்டாமார்ட்ல வாங்குங்கிற நிலைமையில நாங்க இருக்கோம். நீங்க எப்படின்னா அது ஒரு வாரத்துல எப்படி வளருது, ஐயோ அதுக்கு அதுல ஏதாவது பூச்சி போட்டு வந்து எடுத்தா, அதான் ஒரு குழந்தையை பேணும் தாய் போல நீங்க எல்லாரும் அதை பேணிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு கோரிக்கை தான் நாங்க வைப்போம். அங்க இருக்கிற சிரமங்களை, அங்க இருக்கக்கூடிய ஒரு நான் இது பண்ண நல்லா விளைஞ்சது, இதையும் நீங்க ஒருத்தையும் சொல்றது இல்ல. நான் இது பண்ண அங்க இந்த பிரச்சனை வந்தது, அதையும் ஒருத்த சொல்றது இல்ல. நம்ம கேவிக்கைய அந்த போல ஒரு இடமா நீங்க நினைச்சு செயல்பட்டீங்கன்னா இது எல்லாமே ஒரு குடும்பம் தாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல 100 பேர் இருந்தா மகிழ்ச்சி, 1000 பேர் இருந்தா மிக மகிழ்ச்சி. அதுதான் எங்க எண்ணம். அப்படி இருக்கிறப்போ நீங்க நாங்க இது பண்ணோம், இதனால நல்லா விளைச்சல் வந்ததுங்கிறதையே எங்கள்கிட்ட சொல்லுங்க. நாங்க இது பண்ணோம், இதுல இந்த பிரச்சனை வருதுங்கிறதையும் சொன்னீங்கன்னா எங்க ஆராய்ச்சிக்கு ஒரு பலன் இருக்கும். அதே போல இங்க நிறைய ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் இங்க உட்காந்துருக்காங்க. அந்த எக்ஸ்பர்ட்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா ஒன்ன பத்தாக்கக்கூடிய வித்தை அவங்களுக்கு தெரியும். நாங்க கேட்கறது எல்லாம்
மீரா சார் வந்ததுனால ஒரு நாளுக்கு இங்க வராதீங்க, எல்லா நேரமும் வந்து போயிட்டு இருங்க. எப்பயும் வரும் விருந்தாளி போல் அல்லாமல் எங்களுடனே இருக்கும் நட்பு வட்டாரமாய் எங்களுக்கு தோல் கொடுக்கும் ரிலேட்டிவ்ஸா வந்து அத்தா மாமா ஐயான்ட்டு நாங்க கூப்பிடக்கூடிய உறவினர்களா வந்து எங்க கேள்விகளையும் வளப்படுத்துங்க. உங்க வாழ்வையும் நாங்க வளப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மேடம் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நம்மளோட மத்திய பரிசு ஆராய்ச்சியிலிருந்து வருகை புரிந்திருக்கும் சங்கநாராயணன் சார் அவர்கள் அன்பர்கள். எல்லாருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அட்டாரி டைரக்டர் டாக்டர் ஷேக் மீரா சார் வந்து ரொம்ப எல்லாருக்கும் மகிழ்ச்சி. நம்முடைய பல்கலைக்கழக துணைவேந்தர் மேடம் அவர்கள் சொன்னாங்க, எல்லா இஷ்யூ வந்து நீங்க கொண்டு வந்து சொல்லணும், அப்பதான் சொல்லுன்னு சொல்ல முடியும்னு. அவங்க அதைத்தான் ஃபோக்கஸ் பண்ணி சொன்னாங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து ட்ரஸ்டி ஐயா அவங்க வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வர்றாங்க. அவங்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் வந்து எங்களுடைய தமிழ்நாடு வேளாண்மை கழகத்தினுடைய இயக்குனர் டாக்டர் முருகன் வந்திருக்கிறாங்க, ஜேடிஏ மேடம், மற்றவருடைய டாக்டர் செந்தில்குமார் எல்லாரும் வந்து இந்த மீட்டிங் வந்ததுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பருத்தி, நாங்க வந்து மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிலையம், இந்திய விவசாயி ஆராய்ச்சி கழகத்துல ஒரு அங்கம் மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிலையம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், சுனில் பருத்தி, MP5VT, எல்லாரிய பருத்தி அதெல்லாம் கொண்டு வந்தது எங்களுடைய நிறுவனம் தான். இப்ப பருத்தி விவசாயத்துல 100 வருஷத்துக்கு முன்ன தமிழ்நாட்டில் எவ்வளவு ஏரியா இருக்குன்னு பார்த்தோம்னா, அந்த காலத்துல பப்ளிஷ் பண்ண லிட்டரேச்சர்ல வந்து 16 லட்சம் ஹெக்டர் வந்துதான் போட்டிருக்குது. எப்படின்னா தமிழ்நாடு ஏறத்தாழ 1/3 ஏரியால வந்து பருத்தி தான் போட்டிருக்காங்க. இப்போ வந்து எவ்வளவு போறோம்னா 1 லட்சத்துக்கு வந்துருச்சு. வெறும் 10% ஏரியாவுக்கு குறைஞ்சிருச்சு. தமிழ்நாடு 1970 கேட்டாலும் 4 லட்சம் ஹெக்டர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துச்சு. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வெறும் 5000 ஏக்கருக்கு ஒரு ஏக்கர் வந்துருச்சு பருத்தி போடாம. அது முக்கியமான காரணம் வந்து பருத்தியில வந்து ஆளுநர் அதிகமா தேவைப்படுற பயிர்னால அப்படியே வந்து வேற பயிருக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி கோகனட் அந்த மாதிரி பயிருக்கு போயிட்டாங்க. இந்த பிரச்சனை இங்க மட்டும் கிடையாது, இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு இங்க இருந்துக்கலாம். இப்ப பஞ்சாப் வரைக்கும் போயிருச்சு. வந்து இந்த மாதிரி பருத்தியில செலவு அதிகமான பருத்தி வந்து எல்லாம் குறையிற மாதிரி இருந்ததுனால நாங்க முழுமையா அதை மாத்திரம் பருத்தி விவசாயத்தையே வந்து மத்திய பருத்தி ஆராய்ச்சியிலிருந்து அதுக்கான தொழில்நுட்பங்களை உருவாக்கியிருக்கோம். இந்த ஒட்டு பருத்தி இல்லாத ரகங்கள், ஒரு ரகங்கள் வந்து 5 சென்டிமீட்டர் தான் போகும், 2 சைடு 5 சென்டிமீட்டர் தான் போகும். இது மாதிரி 2 அடி போகாது, 5 சென்டிமீட்டர் போற மாதிரி மக்காசோட நேரம் தான் நிற்கும். அதுல 8-10 காய், அது மாதிரி ரகங்களை உருவாக்கியிருக்கோம். அது வந்து அரை அடி கொண்டு ஒரு 15 சென்டிமீட்டர் கொண்டு போடணும், லட்சக்கணக்கான பயிர் நட்டணும். அதுக்கான ரகங்கள் உருவாக்கியிருக்கோம். அதுல பிடி இருக்குது, பிரைவேட் கம்பெனிகளை பிடி கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு அதை விதைக்கிறதுக்கான மெஷின் டெவலப் பண்ணியிருக்குது. அதுக்கு சொட்டு நீர், மேல ட்ரோனு, அதுக்கு பிக்கப் மிஷின் 1 கோடி ரூபாய் மெஷின், 10 டன் இருக்கு வெயிட், 3 ரூபா எடுக்கும். அது மாதிரி மெஷின், அதுக்கு இலை ஒதுக்கிறதுக்கான டீபோலியன் டெக்னாலஜி. பருத்தி விவசாயமே தலைகீழ மாறிடுச்சு. அது வந்து பழைய பருத்தி விவசாயம் வேற, இப்ப இருக்கிற பருத்தி விவசாயம் வேற, அது மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இந்த திட்டம் மத்திய சர்க்காருடைய சப்சிடி ப்ரோக்ராம்ல 100% சப்சிடி மத்திய சர்க்கார் 65 மாவட்டங்கள் இந்தியா அப்புறம் ராஜஸ்தான்ல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் நாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அதுல வந்து ஒரு அங்கம் வந்து அவர் டாக்டர் ஷேக் மீரான் சார் அவருடைய இந்த 3 ஸ்டேட்லையும் பண்றோம். இதுல வந்து நாங்க தெலுங்கானா மாநிலத்துல 25 குண்டல் 20 குண்டல் ஒரு ஏக்கருக்கு நிறைய விவசாயிகள் எடுத்திருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாட்டிலேயே வந்து லாஸ்ட் இயர் எங்களுடைய மத்திய அமைச்சர் அவங்களை வச்சு நாங்க அதிக விவசாயம் எடுத்தவங்களுக்கு கோயம்புத்தூர்ல வச்சு நாங்க விழா எடுத்தோம், எல்லாத்துக்கும் அவார்டு கொடுத்தோம். இதுல வந்து நாங்க நாமக்கல்ல வந்து போன மாதம் போட ஒரு 30 ஏக்கரை போட்டிருக்காரு. பார்த்து நல்லா இருக்கும் சொல்லி பருத்தியை போடாதவர். அதனால வந்து அவருடைய பருத்தியில வந்து எப்படி 2000 வந்து எப்படி 2ல பிடி பருத்தி வந்ததோ அதே மாதிரி ஒரு புது தொழில்நுட்பம் பெரிய அளவு புரட்சி பண்ண போகுது. இதுல வந்து எல்லாமே மெஷின் மாதிரி, மத்த எப்படி நெல் மக்காத்தோட மெஷின் ஆச்சு அதே மாதிரி மெஷின் கெமிக்கல் சொட்டு நீர் ட்ரோன் அது மாதிரி மாத்திருக்கோம் பருத்தி விவசாயத்தை. அதனால வந்து இனிமே இந்த டெக்னாலஜி தான் வரப்போகுது. இதைத்தான் நாங்க வந்து நம்முடைய கேவிக்கு வழியா பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு அவங்க ஃபீல்டு விசிட் கொண்டு போவாங்க, இண்டஸ்ட்ரிக்கும் போய் பாருங்க எப்படி இந்த மாதிரி எப்படி மாறி இருக்கு. இதை வந்து எல்லாரும் அடாப்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது ஐசிஎஸ் அட்டாரியிலிருந்து வருகை புரிந்திருக்கும் டைரக்டர் சார் அவர்களை அன்புடன் ஐ ரெக்வெஸ்ட் டைரக்டர் அட்டாரி டு டெலிவர் அட்ரஸ்.
Someone has to tell that I cannot speak Tamil. அனைவருக்கும் வணக்கம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற திருக்குறளுக்கு ஏற்ப விவசாயிகள் மேன்மையான தொழில்களை செய்து வருகின்றார்கள். வேளாண்மை என்பது மற்ற தொழில்களை ஈட அனைவருக்கும் உணவு வழங்கும் ஒரு அற்புதமான தொழிலாகவும் தொழிலாளர்கள் இதனை சமுதாயத்தில் உள்ள அனைவரும் இணக்கமாக செய்து சமூக ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் சிறப்பு கொண்டது. எனவே இந்த சிறப்பு மிக்க தொழிலில் ஈடுபட்டுள்ள விவசாய பெருமக்களுக்கும் மேடையில் இருக்கும் அதிகாரிகளுக்கும் எனது அன்பான இனிய காலை வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வில் கலந்துள்ள பெருமதிப்பிற்குரிய அவிநாசலிங்கம் எஜுகேஷன் ட்ரஸ்ட் தலைவர் மற்றும் மேலாளர் முனைவர் TKS மீனாட்சி சுந்தரம் அவர்களை மற்றும் இந்த பல்கலைக்கழகத்தின் மரியாதைக்குரிய துணைவேந்தர் முனைவர் பாரதி ஹரிசங்கர் அவர்களை, பெருமதிப்புக்குரிய முனைவர் கௌரி ராமகிருஷ்ணன் அவர்களை, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி விரிவாக்க கல்வி இயக்குனர் டாக்டர் PT முருகன் அவர்களை, கோயம்புத்தூர் வேளாண்மை இணை இயக்குனர் மற்றும் பருத்தி விஞ்ஞானிகளை, ஹெட் அண்ட் ஸ்டாஃப் ஆஃப் KVK கோயம்புத்தூர் பெருமக்களை அனைவருக்கும் வணக்கம். மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிறுவனம் நாக்பூர் அவர்களுடன் இணைந்து கோவை வேளாண்மை அறிவியல் நிலையம் செயல்படுத்தும் இந்த சிறப்புமிக்க திட்டத்தில் கலந்து கொண்டு தலைமை உரை ஆற்றுவதில் மிக்க மகிழ்ச்சி. இந்தியாவில் ஏறத்தாழ 730க்கும் ஏற்பட்ட வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் 11 மண்டலங்களில் சிறப்பாக செயல்படுகிறது. இதுதான் உலகத்தில் மிகப்பெரிய விரிவாக்க திட்டமாகும். இதில் செயல்முறை விளக்கம், கள ஆய்வு, பயிற்சி, புதிய தகவல் தொடர்பு சாதனங்களை கொண்டு விரிவாக்க முறையாகும். எனக்கு தமிழ்நாடு மீது எப்பொழுதும் ஒரு தனி மதிப்பு உண்டு. அதற்கு இங்க உள்ள பன்முகத்தன்மை புத்தாக்கம் சிறப்பாக செயல்படுத்தும் விதம் ஆகும். கோவை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் தொழில் நிறுவனங்கள் நிறைந்த விவசாய மாவட்டமாகும். இங்க உள்ள கரிசல்மண் உள்ள நிலங்களில் பருத்தி விளையங்களால் இதனை தென் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு தென்னை, வாழை, காய்கறி பயிர்கள் மற்றும் சோளம் என நிறைய பயிர்கள் சாகுபடி செய்கின்றார்கள். இந்த விழாவானது பருத்தியில் அடர் மற்றும் உயர் அடர்வு தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ற சிறப்பு திட்டம் 2023 ஆண்டு முதல் செயல்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் 7 முதல் 8 குவிண்டால்
இறந்த உற்பத்தி 14 முதல் 15 குவிண்டல் என 2 மடங்கு உற்பத்தி உயர்ந்து உள்ளது. ஏறத்தாழ 1000 விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன் அடைந்து உள்ளார்கள். குறிப்பாக காலநிலை மீள்தன்மை ஏன்றமையில் மாக்குதல் துல்லிய பண்ணைய இடுபொருள் பயன்பாடு என சிறப்பாக செயல்படுகிறது. உங்களுக்கு எல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள். வேளாண்மை அறிவியல் நிலையம், வேளாண்மை துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், ICR இன்ஸ்டிடியூட்ஸ் ஆகிய எண்ணங்களுக்கு சென்று தொழில்நுட்பங்களை தெரிந்து வளர்ச்சி அடைய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. இதுவரை நாம் நம்மளுடைய அட்டாரி இயக்குனர் வந்துட்டு முனைவர் ஷேக் மீரா வந்துட்டு தமிழ்ல சொன்னாங்க. அவரை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லணும் அப்படின்னா, கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, புதுச்சேரி இந்த 4 மாநிலங்கள் இருக்கக்கூடிய வேளாண்மை அறிவியல் நிலையங்களை தலைமையகமா ஹைதராபாத்ல கொண்டு இந்த அட்டாரி அப்படிங்கிற அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி அப்ளிகேஷன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சொல்லுவோம், அது செயல்பட்டு இருக்கு. அதனுடைய முதன்மைய உரையை வந்துட்டு தமிழ்ல உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தபடியா ஆங்கிலத்துல கொடுக்க போறாங்க. அதான் வந்துட்டு நான் தமிழ் மொழியாக்க செய்யணும். 5 நிமிஷம் ஒரு 5 நிமிடத்துல முடிக்கிறேன் இருக்கிறாரு. நீங்க வந்துட்டு அவருக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். தமிழ்ல வந்துட்டு ஒரு தெலுங்கு மொழியில அவருடைய பூர்வீக மொழி வந்துட்டு தெலுங்கு, படிச்சதெல்லாம் ஆங்கிலம், ஹிந்தி, உருது அதிகமா பேசக்கூடியவர். தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுதெல்லாம் எல்லா இடங்கள்லயும் எங்கெங்கெல்லாம் கூட்டங்கள் நடக்குதோ, கோவையில் நடந்தாலும் சரி, ஈரோடு நடந்தாலும் சரி, திருச்சியில எங்க நடந்தாலும் அவர் தமிழ்ல பேசுவது வந்து வழக்கமா கொண்டிருக்கிறாரு. அதனால ஒரு அற்புதமான உரை கொடுத்திருக்கிறாரு. I request now Meera's. At the outset, I am feeling elated, very blessed to meet the farmer friends and also the farm women who are my relatives like. And they are from Coimbatore. Coimbatore is not yet another district. It is an emotion for all the Indians. அதாவது என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு எனக்கு உறவினர்கள் முறை மாதிரி இருக்கிறீங்க. அதுவும் குறிப்பா வந்துட்டு பெண்களை பார்க்கும் பொழுது வந்துட்டு நான் ரொம்ப ஒரு உற்சாகம் அடைகிறேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். இது அத்தனைக்கும் மிக்க மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி வந்துட்டு கோயம்புத்தூரை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த ஒரு சகோதரத்துவத்தோட நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. And Coimbatore is known for industry, agriculture, education, health, commerce and good people. உங்களுக்கு எல்லாமே தெரியும், கோயம்புத்தூர் அப்படின்னா நமக்கு எல்லாம் ஞாபகம் வர்றது வந்துட்டு பாத்துட்டீங்க அப்படின்னா தொழில் சார்ந்த நிறுவனங்கள், பிரதான தொழிலான வேளாண்மை, அதே மாதிரி வந்துட்டு கல்விக்கு மிக சிறந்த பல்கலைக்கழகங்கள், அதே மாதிரி வந்துட்டு ஆரோக்கியத்துக்கான மருத்துவமனைகள், வணிகத்துக்கான ஏற்றுமதி தளங்கள், அது எல்லாத்தோட சிறந்த நல்ல உள்ளங்கள், இதுதான் ஞாபகத்துக்கு வருது அப்படிங்கிறார். This kind of agroclimatic condition and India's best agricultural university, Tamil Nadu Agricultural University, and one of the best host organization, Avinash Lingam, and this kind of farmers, I feel that Coimbatore should write the history of transformation of next generation agri-food system and transformation. இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தான் இந்த நாட்டிலேயே வந்து ஒரு சிறந்த பல்கலைக்கழகம். அதே போல இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளாண்மை அறிவியல் நிலையம், அவினாசி லிங்கம் பல்கலைக்கழகம் மிக சிறந்த நிறுவனங்கள். இதெல்லாம் பார்க்கிற பொழுது நம்ம எதிர்வரக்கூடிய சவால்களை, யுக்திகளை எல்லாம் கையாண்டு ஒரு உன்னதமான ஒரு புதிய நோக்கத்தை வந்து நம்ம வந்துட்டு உருவாக்கணும். அதுக்காகத்தான் நம்ம எல்லாம் அங்க சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. Agriculture of last 100 years is different, and the agriculture and farmers, farm women and youth, rural youth, for coming years will be quite different. 100 ஆண்டுகளா இருந்த வேளாண்மை, அது பெருக்கக்கூடிய வேளாண்மை வந்துட்டு நம்மளுடைய பாரம்பரிய வேளாண்மை. ஆனா அடுத்து வரப்போக்கூடிய வேளாண்மை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா முற்றிலும் வேறுபட்டதா இருக்கும். அதுக்கு வந்துட்டு நம்ம கிராமப்புற இளைஞர்கள், பெண்கள், உங்களுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அபரிதமானது. கண்டிப்பா பங்களிக்கணும்னு சொல்றாங்க. Keeping in view the market,
demand, climate change, and the need for value addition of all the agricultural commodities and increasing the income of smallholder farmers requires the next generation agricultural transformation. And I trust that this kind of transformation can only be possible with the farmers who are sitting here. முக்கியமா 3 விஷயங்களை பார்க்கணுங்கிறாங்க. ஒண்ணு, சந்தை சார்ந்த உற்பத்தி தரணும். இன்னைக்கு வந்துட்டு நம்ம பக்கத்துல என்ன போடுறாங்க அப்படிங்கறத பார்க்காம சந்தைக்கு நுகர்வோருக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கறத நீங்க உற்பத்தி பண்ணணும். புதிய வகையான தொழில்நுட்பங்களை வந்துட்டு நீங்க கையாளணும். அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி வந்துட்டு முறைப்படுத்தணும். குறிப்பா ஸ்மால் ஹோல்டர், சிறு குறு விவசாயிகள் எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு எப்படி முன்னாடி பாக்குறப்ப அரங்கநாதர் உற்பத்தியாளர் நிறுவனம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இணைஞ்சு செயல்பட்டாதான் நம்ம அடுத்த தலைமுறை வேளாண்மையை வந்துட்டு நாம ஏற்படுத்த முடியும்னு சொல்றாங்க. The next generation agriculture, horticulture, animal husbandry, secondary agriculture should focus on increased income at household level, increased employability all around the year, environmental safeguarding, and also giving the safe food for the crores of Indians. குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய சகோதர துறைகள், வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, நம்மளுடைய கால்நடைத்துறை, பல்கலைக்கழகங்கள் எல்லாருமே எதை நோக்கி நம்ம வேலை செய்யணும் அப்படின்னா விவசாயியோட வருமானத்தை வந்துட்டு உயர்த்தணும். அதே மாதிரி வந்துட்டு நஞ்சில்லா உணவு, சுற்றுச்சூழலை வந்துட்டு பாதிக்காத அளவுக்கு நஞ்சில்லா உணவை வந்துட்டு நம்ம உற்பத்தியை உருவாக்கணும். இதை நோக்கி தான் நம்ம வந்துட்டு கண்டிப்பா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. With the support of this KVK in coming years, with the state departments of agriculture, horticulture, animal husbandry, and agricultural university, veterinary university, and ICR institutes, the Coimbatore district should actually chalk out the block level agricultural transformation, which should start from day one. இந்த சகோதர துறைகள் இருக்காங்க இல்லையா, வேளாண்மை, தோட்டக்கலை, கால்நடை, மீன்வளம், அதே மாதிரி பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இணைஞ்சு, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் இணைஞ்சு கோயம்புத்தூருக்கு வந்துட்டு ஒரு சிறப்பு திட்டத்தை உருவாக்கணும். என்ன வந்துட்டு விவசாயிகளுக்கு தேவையோ அந்த தேவைக்கேற்ப தொழில்நுட்பத்தை வந்துட்டு நம்ம ஒரு மண்டல அளவுல, அதாவது ஒவ்வொரு ஒன்றிய அளவுல வந்து நம்ம திட்டமிட்டு அதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். For example, Perinayakan Palayam and Sarkara Samakulam. Yes, பெரிய நாயக்கம்பாளையம் சர்க்கார் சாமகுளம் 2 யூனியன். For this cotton mechanization, high density, long staple cotton, and custom herring hubs. How do we promote? We need to actually chop out. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பெரிய நாயக்கம்பாளையத்திலையும் சர்க்கார் சாமகுளத்திலையும் பருத்தியை வந்துட்டு அதிக அளவுக்கு கொண்டு வரணும். அதுவும் குறிப்பா நம்மளுடைய மண்டல பருத்தி ஆராய்ச்சி நிலையத்தினுடைய முனைவர் சங்கரலிங்கம் ஐயா பேசும் பொழுது சொன்னாரு, நீண்ட இலை உள்ள பருத்தி அதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்பெண்டிங் மில்ஸ்க்குலாம் தேவைப்படுது. அந்த பருத்தியை வந்துட்டு இயந்திர மையமாக்குதலோடவும் உயர் அடர்வு நடவடிக்கையும் நம்ம கொண்டுட்டு வரோம்னா என்ன திட்டம் நம்ம கையில இருக்கு, அதை எப்படி செயல்படுத்துறது? How can we make use of cotton stock for better utilization and also skilling the cotton farmers and farm laborers for increased mechanization in cotton farming should be one of our foremost activities of our KVK. இந்த KVK அறிவியல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தினுடைய முக்கியமான அல்லது முன்னெடுப்பு நோக்கம் வந்துட்டு என்ன இருக்கணும்னா, அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வருமானத்தை பெருக்கணும். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்குமே வந்துட்டு நிரந்தரமான வேலை வாய்ப்பையும் கொடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பருத்தியில இயந்திர மையமாக்குதல் மூலியமாக எப்படி வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு புதிய வருமானத்தையும் அதே மாதிரி புதிய வேலை வாய்ப்பு தளங்களையும் நம்ம உருவாக்க முடியும் அப்படிங்கறதையும் நம்ம திட்டம் தீட்டணும்னு சொல்றோம். Kinattukadavu, Madhukarai. These 2 blocks are there. Yes, Kinattukadavu, Madhukarai ஒன்றியம். Extra long staple cotton, dairy, animal husbandry, and fodder based integrated system we need to develop. This KVK has to work out, chalk out at least 2 or 3 years work plan for this. அதே போல மதுக்கரை, அதே மாதிரி கிணத்துக்கடவு, இந்த 2 ஒன்றியங்களுக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீண்ட இலை பருத்தியும், அது இல்லாம
அங்க வந்துட்டு கால்நடை வளங்களுக்கும் அதே மாதிரி நம்ம தீவன பயிர்கள் இதை ஒருங்கிணைச்சு அங்க ஒரு திட்டமத்தை வந்துட்டு நம்ம தீட்டணும். அதையும் எப்படி வந்துட்டு அடுத்த 2-3 ஆண்டுகளுக்கு எப்படி செயல்படுத்தணுங்கிறதையும் நம்ம கிட்ட ஒரு தரவை வந்து நம்ம வந்துட்டு உருவாக்கணும்னு சொல்றாங்க. For livestock, we need to increase our efforts many folds as far as use of location-specific mineral mixtures, mineral leaks, and if need be, sex-sorted semen artificial insemination, so that our farmers will also be the forerunners in livestock and animal husbandry activities. குறிப்பா கால்நடை வளங்களை வந்துட்டு உயர்த்தணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு குறிப்பா நம்ம வந்துட்டு ஆரம்ப காலங்கள் எல்லாம் வந்துட்டு அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் கொடுக்கறது கிடையாது. அந்த நுண்ணூட்ட சத்துக்களை வந்துட்டு டாக் ஃபார்ம்ல இருக்குது, இன்னைக்கு வந்துட்டு திரவ வடிவத்துல இருக்குது. அதை கண்டிப்பா கொடுக்கணும். அதே மாதிரி மாடுகளுக்கு வந்துட்டு சினையூசி போடுறது, அதையும் வந்துட்டு நம்ம முறைப்படுத்தும் பொழுது அதிக அளவுக்கு வந்துட்டு நம்ம உற்பத்தி திறனை உருவாக்க முடியும். அதை வந்துட்டு மற்றவங்களோட ஒப்பிடும் பொழுது நம்ம ஒரு முன்னோடி மாவட்டமா இந்த மாவட்டத்தை வந்துட்டு கொண்டுட்டு வரணும்னு சொல்றாங்க. Tondamuttur. If at all we need to showcase at India level how a peri-urban strategy for agricultural transformation should work, it should come from TNAU and also this KVK Coimbatore. தொண்டாமுத்தூர் இங்கிறது இன்னொரு ஊராட்சி ஒன்றியம். அங்க வந்துட்டு பாத்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு பெரிய அர்பன் சொல்லுவாங்க. பெரிய அர்பன் அப்படின்னா நகர்ப்புற வளர்ச்சி. கிட்டத்தட்ட தொண்டாமுத்தூர் இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா சீக்கிரமா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நகர மையமாக்குதல் உள்ள பகுதி. அங்க வந்துட்டு என்ன மாதிரியான பயிர்கள் வந்துட்டு நம்ம பசுமை குடில்கள், மேல மாடித்தோட்டம், இந்த மாதிரி பயிர்கள் எல்லாம் உருவாக்கணும். அதுக்கு பல்கலைக்கழகத்தோட இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் ஒரு முன் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறார். Actually, vegetable transformation can bring lot of income generation for the smallholder farmers in Coimbatore, whether it is better root stocks or maybe using the polyhouses, better vegetable nurseries, supplying of cut vegetables to the hotels. Horeca industry in Coimbatore has so many innovations which are happening around Hyderabad. In Coimbatore also on vegetables exclusively we need to focus more so that our smallholder farmers, even with half acre, they will be in a position to earn year-long income. குறிப்பா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல சிறு ஒரு விவசாய நிலம் உள்ள விவசாய பெருமக்கள் வந்துட்டு காய்கறி பயிர்கள், குறிப்பா 6 ஏக்கர் இருக்கிறவங்க கூட காய்கறி பயிர்களை வந்துட்டு சாகுபடி செய்யணும். அது குறிப்பா இப்போ வந்துட்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உலக காய்கறிகள் மையத்தோட சேர்ந்து தக்காளியில வந்து ஒட்டுக்கட்டுதல் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி ஒட்டுக்கட்டும் செடிகளை வந்துட்டு கிராஃப்டிங் டெக்னாலஜிஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒட்டுக்கட்டும் செடிகளை வந்து சாகுபடி பண்ணும் பொழுது அதிக அளவுக்கு வந்துட்டு நோய் பூச்சி தாக்குதல் இல்லாம பண்ண முடியும். அதே போல அவங்களுக்கு தொடர்ந்து வருமானம் கிடைக்கும். அது இல்லாம இங்க இருக்கக்கூடிய நம்ம ஹோட்டல் நிறுவனங்கள் இருக்காங்க இல்லைங்களா, இப்போ ஹாஸ்பிட்டல்ல கேண்டீன் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கெல்லாம் காய்கறிகளை நீங்க வெட்டி அவங்களுக்கு தேவைப்பட அளவுக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது மூலியமா உங்களுக்கு வந்துட்டு வேலை நாட்களையும் கூட்ட முடியும், வருமானத்தையும் பெருக்க முடியும் சொல்றாங்க. Coconut based secondary enterprises, 2 minutes madam. Coconut based secondary enterprises like virgin oil, coir, activated carbon, and even in long run I foresee maybe like carbon trading, biochar and many other things. But the thing is the innovation should come from university and KVK and our ICR institutes, and there is no other better place than this Coimbatore district to try out. And gone are the days when we are buying the products which are manufactured at industrial level. Right now we are buying those agricultural products, value-added products, which are very authentic, coming from our rural communities, and also which have the traceability of our own local flavor. And if it is that is context, in coconut and many other like essential oils also I have seen here, it is high time our self-help groups and farmers producers organizations start working on supplying to those places where the demand exists. குறிப்பா தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு அதிக தென்னை சாகுபடி பரப்பளவு கொண்ட மாவட்டம் கோவை மாவட்டம். அந்த தென்னையில
அடுத்த வகையான காயை மட்டும் நீங்க போட்டு விற்பனை பண்ணக்கூடாது. அதை வந்துட்டு மதிப்பு கூட்டுதல் போகணும். அதுவும் குறிப்பா அந்த தென்னை மட்டைகள் எல்லாமே வந்துட்டு நீங்க அதை கழிவாக்கி அதை வந்துட்டு உரமா கொண்டு போகணும். அதே மாதிரி தென்னம் தொட்டி அதில் எல்லாமே வந்துட்டு பாத்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு பயோசார்ன்னு சொல்றாங்க, அங்கதான் கார்பன், சரிங்களா, உயிர் கரிமம் சொல்றாங்க, அது மாதிரி கொண்டு வரணும். அதே மாதிரி எண்ணெய் உருவாக்கலாம். இந்த மாதிரியான மதிப்பு கூட்டுதல் பண்ணி தென்னைக்கும் ஒரு சிறந்த தொழில்நுட்பத்தை வந்துட்டு நீங்க வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாத்துட்டீங்கன்னா தென்னையில சில மதிப்பு கூட்டுதல் பொருட்கள் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா சம் கேக்ஸ், பிளாக்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி எல்லாம் நீங்க செஞ்சு அதை வந்துட்டு மதிப்பு கூட்டுதல் பண்ணி உயர் வருமானத்தை வந்துட்டு பெருக்கணும். அதுக்கான வேலை வாய்ப்புகளையும் அதுக்கான யுக்திகளையும் நம்ம வந்துட்டு பல்கலைக்கழகமும் வேளாண்மை அறிவியல் நிலையமும் இணைந்து செயல்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க. And Anaimalai belt, that is also having very good potential for animal husbandry and livestock. We need to increase our efforts many folds. அதே மாதிரி ஆனமலை ஒன்றியம் இருக்கு இல்லைங்களா, பொள்ளாச்சி நார்த் சவுத்துக்கு அடுத்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஆனைமலை ஒன்றியம், அங்கேயுமே கால்நடை வளர்ப்புக்கும் அதே மாதிரி தென்னையோட சேர்ந்து நட்ம, கொக்கோ இதெல்லாம் வந்துட்டு அங்க அதிக அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கான ஒரு விரிவான திட்டத்தையும் நம்ம வந்துட்டு செய்யணும்னு சொல்றாங்க. And we have seen wonderful value-added products, secondary agriculture products on display, and I really feel that we can improve the quality, marketability, and quantity and continuity by engaging all these communities together. That is what is expected from the KVK. காலையில பாத்துட்டீங்கன்னா இந்த வளாகத்துல சின்ன கருத்தரங்கம் அதே மாதிரி கண்காட்சி வச்சிருந்தாங்க. அதுல பார்க்கும்போது நிறைய மதிப்பு கூட்டுதல் வச்சிருக்கிறாங்க. அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் நம்ம சேர்ந்து அதுல உயிரிய தொழில்நுட்பங்கள், உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதனுடைய டிரேசபிலிட்டி, அதாவது எங்கிருந்து வந்தது, அதுல என்ன மாதிரியான நச்சுக்கள் இருக்கு, அது என்ன மாதிரியான வேல்யூ தகவல்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கறத பகுத்தாய்வு பண்ணணும். அதே போல அதை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு, அதாவது நீங்க ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுல வந்துட்டு அது ஒரு தரமிக்க பொருளா நீங்க கொண்டுட்டு வந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுக்கு வேளாண்மை அறிவியல் நிலையம் கொஞ்சம் அவங்க எல்லாமே வந்துட்டு ஒருங்கிணைச்சு அவங்களுக்குள்ள உரிய வழிகாட்டுதலை வந்துட்டு தொடர்ந்து கொடுக்கணும்னு சொல்றோம். The KVK Coimbatore has been doing good work for last almost 45 years. 45 years. We are very happy about it. But the KVK Coimbatore has been doing good work for last 45 years. ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். கோயம்புத்தூர் வேளாண்மை அறிவியல் நிலையம் கடந்த 45 ஆண்டுகளா சிறப்பா செயல்பட்டு இருக்குது. ஆனா அப்படின்னு சொல்லி ஒரு கமா போடுறாரு. For Avinash Lingam kind of post organization, and Tamil Nadu Agricultural University is staying very close by, and these many ICR institutes and the active Agri Department and Veterinary Horticulture Department available, and very, very hard-working, innovative farmers available in Coimbatore, our efforts are not sufficient. என்ன சொல்றாரு அப்படின்னா, இவ்வளவு சிறப்புமிக்க கோவை மாவட்ட விவசாயிகள், வளங்கள் இருக்கு, அறிவு சார்ந்த நிறுவனங்கள் இருக்கு, குறிப்பா பல்கலைக்கழகங்கள் 2 பல்கலைக்கழகம் இருக்குது, அறிவியல் நிலையங்களுடைய ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க. அதே போல தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், மத்திய அரசாங்கத்தினுடைய அறிவியல் நிலையம், ரொம்ப மிக திறமையான நம்மளுடைய இணை இயக்குனர், துணை இயக்குனர், கால்நடை, இது மாதிரி எல்லா துறைகளும் நம்மளுடைய நபார்டு வங்கி மேலாளர் இருக்கிறாங்க, துணை மேலாளர் இருக்கிறாங்க. இவ்வளவு பேரும் இருக்கிறது. இன்னும் வந்துட்டு அடுத்த நிலைக்கு நாம வந்து இன்னும் உற்பத்தி பண்ணணும். இந்த வேகம் பத்தாது, இன்னும் அதிகமா வேகம் எடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. கண்டிப்பா வேகம் எடுக்கணும். We need to chart out next 5 years. Next 5 years, where we want to take Coimbatore agriculture. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு சிறப்பான திட்டத்தை வந்துட்டு கோவை மாவட்டத்துக்கு நாம வந்துட்டு உருவாக்கணும். 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் இதை எப்படி வந்துட்டு நம்ம என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு, அதை எப்படி வந்து நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கறத கண்டிப்பா ஒரு திட்டமிடல் நம்ம வந்துட்டு உருவாக்கணும்னு சொல்றாங்க. In terms of farm innovations, cropping system innovations, maybe like cropping methodology innovation, mechanization innovations, animal husbandry, livestock, secondary agriculture, mushroom, honeybee. We need to chart out the strategy for 5 years, and every year should get reflected, and we should bring one step towards that 5 years target. We require the best-in-class activities from this KVK. There is no compromise. அதாவது என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு என்டர்பிரைஸ் சொல்றாரு, பயிர் சாகுபடியில் என்ன கொடுக்கணும், இயந்திர மையமாக்குதல் என்ன கொடுக்கணும்,
கால்நடை வளர்ப்புல என்ன கொடுக்கணும், மரம் வளர்ப்புல என்ன கொடுக்கணும், ஒவ்வொரு பயிர் வாரியாக ஒவ்வொரு பகுதி வாரியாக நாம வந்துட்டு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வந்துட்டு அதை திட்டமிடணும். அதுல வந்துட்டு பாத்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு எந்த காம்ப்ரமைஸ், அதுல வந்துட்டு எந்த இதையும் நம்ம வந்துட்டு ஏத்துக்க கூடாது. சிறப்பான திட்டத்தை நம்ம கையில் இருக்கும் பொழுது அதை சிறப்பான செயல்படுத்துறதுக்கான வடிவமைப்பை நம்மளால உருவாக்க முடியும். Next 5 years, if we cannot develop 100+ agri entrepreneurs, particularly women, who will have a sustained higher income, I feel that our KVK is not working. அதாவது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வந்துட்டு ஒரு 100 புதுமை பெண்கள், வேளாண்மை சார்ந்த புதுமை பெண்கள் தொழில் முனைவோர்களை வந்துட்டு உருவாக்கணும். அப்படி உருவாக்கல அப்படின்னா இந்த கேவிகே வந்துட்டு அடுத்த உண்மையாலவே ஒரு பரவலாக்கம் நம்ம வந்துட்டு பண்ணலைங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால கேவிகேவும் பல்கலைக்கழகங்களும் ஆராய்ச்சி நிலையங்களும் இணைந்து இந்த குறிப்பாக பெண்களுக்கிட்ட ஒரு 100 தொழில் முனைவோரை வந்து நம்ம உருவாக்கணும். அதுக்கான யுக்திகளையும் நம்ம வகுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. At least 20 farmer producers organizations completely integrated with market linkages and getting very good income on annual basis. In 5 years time, if we cannot achieve, we will say that our KVK has not worked. So they are all our relatives. We should speak frankly. நீங்கெல்லாம் என்னோட உறவு, அதனால என்ன மனசுல பட்டதோ அதை உண்மையை நான் சொல்றேன் அப்படிங்கிறாரு. இருக்கக்கூடிய 20 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை சந்தை சார்ந்த வழிகாட்டுதல் அவங்களோட சேர்ந்து நம்ம செயல்படுத்தி அவங்கள இப்ப இருக்கிற நிலையை விட்டு அடுத்த நிலைக்கு, ஏன்னா ஒவ்வொரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களையும் கிட்டத்தட்ட 600 இருந்து 1000 விவசாய பெருமக்கள் வந்துட்டு அதுல இணைஞ்சிருக்கிறோம். அதையும் நம்ம வந்துட்டு ஒரு மறு மதிப்பீடு செஞ்சு அதுக்கும் திட்டம் தீட்டி அதையும் வந்துட்டு நுகர்வோரை நோக்கி நம்ம அதை கொண்டு செல்லணும். அப்படி செய்யலைன்னா மறுபடியும் இந்த கேவிகேவோட நிலைப்பாடு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதனால கண்டிப்பா செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. At least one modern agri food system model has to be built from this KVK Coimbatore. ஒரு உணவு, அதாவது உற்பத்தியாளர் முதல் நுகர்வோர் வரை சேர்ந்த ஒரு வேல்யூ செயின், ஒரு உணவு உற்பத்தி தொடர்பை வந்துட்டு ஒரு மாடல் நம்ம வந்துட்டு உருவாக்கணும். அதற்கான தேவையான வலுக்களையும் தேவையான ஆதாரங்களையும் நம்ம வந்துட்டு ஒருங்கிணைந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. And whatever little experience I have nationally, internationally, Coimbatore district has great potential to lead Indian agricultural transformation. I believe that. எனக்கு அவர் சொல்றாரு, he is almost 50+ year old and he has almost visited கிட்டத்தட்ட நான் ஆங்கிலத்துக்கு போயிட்டு பாருங்க, கிட்டத்தட்ட அவரோட 35 நாடுகளுக்கு பயணம் சென்றிருக்கிறார். இந்தியா முழுக்க இல்ல, உலகம் முழுக்க ஒரு 35 நாடுகளுக்கு சென்றிருக்கிறாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் நிறைய மாவட்டங்களுக்கும் போயிருக்கிறாரு. அதுல கோயம்புத்தூர் மாவட்டத்தார் இங்க இருக்கக்கூடிய விஷயத்தை, இங்க இருக்கக்கூடிய உங்களை போல ஒரு கடுமையான உழைப்பாளிகளை போல வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. நீங்க இந்த விஷயத்தை வந்துட்டு செய்யலைன்னா வேற யாராலையும் செய்ய முடியாது. அதை செஞ்சு இந்தியாவுக்கே ஒரு புதிய வடிவத்தை வந்துட்டு நீங்க கொடுக்கணும். குறிப்பா வேளாண்மை மாறுதல்ல ஒரு புதிய அத்தியாயத்தை வந்துட்டு கோவை மாவட்ட விவசாயிகள் நீங்க எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. And I know that Gomati and Suresh, this kind of team can do this. It is not that it is undoable. So we have our own allegation, Erode KVK. Whatever I said, they have already done. But I feel that Coimbatore should lead. Why? Because it is not against Erode. It is not against Erode. Coimbatore has best-in-class institutions. If we cannot do, by taking help from Erode, we are doing grave mistake actually. We are not doing actually our job. And I am very confident that Gomati, I know that they are in a position to excel themselves provided some opportunities are given. And we know that this is 47, 46 years old. There are some infrastructure and many other, lot of support is also required. From ICR side, financially we would like to support. From technical side, Tamil Nadu Agricultural University and ICR will support. What is required is, these are all best farmers. They require best services. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்களாம் ரொம்ப தலை சிறந்த விவசாயிகள்,
இந்த தலை சிறந்த விவசாயிகளுக்கு வந்துட்டு ஒரு தலை சிறந்த தொழில்நுட்பங்களை வந்துட்டு கொடுக்கணும். இப்ப இருக்கிற திருமதி கோமதியோ சுரேஷோ அல்லது திருமதி சுகந்தியோ இவங்க எல்லாம் கடுமையான உழைப்பாளிகள், சகாதேவனோ இவங்க எல்லாம் கடுமையான உழைப்பாளிகள். ஆனா இந்த உழைப்பு பத்தாது. பக்கத்துல இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தை பாருங்க, முனைவர் அழகேசன் நம்ம ஏற்கனவே நான் சொன்ன விஷயத்தெல்லாம் இங்க செஞ்சுட்டாரு. ஆனா இங்க செய்ய முடியாது கிடையாது. அதை கண்டிப்பா செயல்படுத்தணும். அந்த செயல்படுத்துறதுக்கு தேவையான நிதி ஆதாரங்கள், ஆலோசனை, தொழில்நுட்ப ஆலோசனைகளை வந்துட்டு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்தும் நம்மளுடைய இந்திய தேசிய வேளாண் ஆராய்ச்சி கழகங்களிலிருந்து நீங்க வாங்கிக்கலாம். இதை நீங்க எல்லாம் உங்களோட ஒத்துழைப்போட அதை வந்துட்டு கண்டிப்பா நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். And if any KVK becomes best KVK, it is not only because of the staff members and host organization, but it would be because of the farmers who are in touch with that KVK. ஒரு கேவிகே வந்துட்டு ஒரு வேளாண்மை அறிவியல் நிலையம் சிறந்த வேளாண்மை அறிவியல் நிலையமா செயல்படுறதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களோ, அதாவது ஐயாவோ அண்ணாவோ மேடமோ இல்ல, இங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் இல்ல, இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களாக நீங்க வந்துட்டு சிறப்பா அவங்களை அணுகுமுறை பண்ணி இதெல்லாம் எங்களுக்கு மாற்றம் வேணும்னு நீங்க வந்துட்டு கேட்கணும். அத கண்டிப்பா விவசாயிகள் நீங்க முன்னெடுத்தீங்கன்னா இதை மேலும் ஒரு சிறந்த வேளாண்மை அறிவியல் நிலையமா நம்ம ஒரு நாட்டுக்கு முன்னுதாரணமான வேளாண்மை அறிவியல் நிலையமா கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. I am aware that overnight we cannot transform, but that is why in 5 years period we need to regain the kind of reputation which our KVK used to have, so that we will be in a better position to serve this kind of hardworking, innovative and very good farmers of this district. என்ன சொல்றாருன்னா, ஒரே இரவுல நான் சொன்ன திட்டங்கள் எல்லாம், சொன்ன வடிவங்கள் எல்லாம் செய்ய முடியாது. அதுக்காக தான் ஒரு 5 வருடம் நம்ம எடுத்துக்கிறோம். நீங்களாம் கடின உழைப்பாளிகள். அந்த உழைப்புக்கு உயரிய வடிவமைப்பு திட்டமிடுதல செஞ்சு நம்ம வந்துட்டு கண்டிப்பா இதை வந்துட்டு மாத்தணும். எப்பவுமே இணைந்த கைகள் தான் அடுத்த உயரத்தை நோக்கி செல்ல முடியும். அதுக்காக எல்லாரும் ஒருங்கிணைந்து நம்ம வந்துட்டு செயல்படணும் அப்படின்னு. I would like to thank Chairman sir, Meenakshi Sundaram sir, and also Bharati madam, and also our Gomati and KVK staff, and all the farmers of this district for giving me this opportunity. Thank you so much. இவ்வளவு நேரம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்த உங்கள் அனைவருக்கும், அதுவும் குறிப்பா அண்ணா ஐயா அவர்களுக்கும், நம்மளுடைய அவினாசிலிங்க பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் திருமதி மேடம் அவர்களுக்கும், அதே போல் இங்க இருக்கக்கூடிய அனைத்து அலுவலர்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து பெரு அதிகாரிகள் அனைவருக்கும், இது எல்லாத்தோட என் நெஞ்சம் நிறைந்த விவசாய பெருமக்களாகிய நீங்கள் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்ததுக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கும் இவ்வளவு இந்த வாய்ப்புக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. சிறப்பான ஒரு 5 ஆண்டு திட்டத்தை வழங்கிய எங்களது இயக்குனர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அதற்கான வேலைகளை நாங்கள் ஆரம்பிப்பதற்காக இருக்கிறோம். அடுத்த சேர்மன் அண்ணா அவர்களும் பிசி மேடம் அவர்களும் அர்ஜென்டா கிளம்புறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் கிளம்புறாங்க. மேடம் ஒரு ஐயா, இந்த காலை பாத்தீங்கன்னா நம்ம வள்ளிக்கும்மி ஆட்டம் சிறப்பா என்டர்டைனர் இருந்தது. அதை நிறைவேற்றிய நமது ஐயா அவர்களுக்கு இவர் பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. 90 ஆண்டுகளாக அவர் சிறப்பான பயிற்சிகளை கொடுத்து வருகிறார். இதுவரையும் ஆண்கள் மட்டுமே இந்த வள்ளிக்கும்மையில் இருந்ததை பெண்களுக்கும் செய்ய முடியும் என்ற ஒரு திட்டத்தை கொடுத்துள்ளார். இவர் ஐஐடியில பாத்தீங்கன்னா வள்ளிக்கும்மி கதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து நிகழ்ச்சி நடத்தியது சிறப்பு. இந்த ஆண்டு புதுச்சேரி அரசு 2025ஆம் ஆண்டு இவருக்கு பத்ம மகான் விருது வழங்கி கௌரவித்துள்ளது. ஐயா அவர்களுக்கு நன்றி. அன்றைய அவர்களை கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்கிறோம். பல வேலைப்பாடுகளிலும் நமக்காக வந்திருந்த நமது அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. இணை இருக்கிறவர்களை கூட நடக்கு.
காலை வணக்கம். இந்த சிறப்புமிக்க விழாவிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் திரு ஷேக் மீரா சார் அவர்களை, பாரம்பரியம் மிக்க நமது அவனாசிலிங்கம் பல்கலைக்கழகம் மற்றும் நமது கேவிகேவின் சேர்மன் அண்ணா அவர்களே, மற்றும் பேசி சென்ற நமது வைஸ் சான்சலர் மேடம், மற்றும் இங்கு என்னுடன் இணைந்து பணியாற்றும் நமது பணியாளர்கள், நபார்ட், டிடிஎம், சிஐசிஆர் விஞ்ஞானிகள், தென் ஐசிஆர் இன்ஸ்டிடியூட் அக்ரி என்ஜினியரிங் விஞ்ஞானிகள், மற்றும் நமது மேலான தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக டைரக்டர் மற்றும் அவருடன் உள்ள அவரது இணை பேராசிரியர் மற்றும் இங்கு குழுமி உள்ள அனைத்து விவசாயிகள் மற்றும் விவசாய பெண்மணிகள் அனைவருக்கும் எனது இனிய மதிய வணக்கம். உங்கள் அனைவருக்கும் நான் முதலில் எப்பொழுதுமே நமது அட்டாரியா சார் சொல்வது போல் நானும் எனது உரையை துவக்கும் முன் சொல்லுவது, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். நான் வேளாண்மை துறையில் பணிபுரிந்து யாருக்காக பணியாற்றுகிறோமோ அந்த விவசாயிகள் தான் அனைத்து நலன்களையும் மக்களுக்கு அளிக்கும் அடிப்படை விவசாய பணிகள் புரியும் அனைவரையும் தொழுதுண்டு நாம் பின் செல்ல வேண்டும் என்பது எனது முதல் குறிக்கோள். விவசாயம் நமது விவசாயிகளையும் விவசாய பெண்மணிகளையும் கொண்டு கோவை மாவட்டத்தில் சிறப்பாக பணி நடந்து கொண்டிருக்கு. விவசாயிகளோட விவசாய பெண்மணிகள் அதிகமாக செயல்படுவார்கள். அதை இங்கு இந்த கூட்டம் நிரூபித்துக் கொண்டுள்ளது. அதற்கு எனது வாழ்த்துக்கள். மேலும் தற்சமய அட்டாரியா ஷேக் மீரா சார் பேசிய விவரம், நமது மாநிலத்தில் தற்சமயம் இதனை ஒரு நோக்கமாக எடுத்து செயல்பட்டுக் கொண்டுள்ளோம். என்ன என்றால், அடுத்த 5 ஆண்டுகள், அதாவது 2030ஆம் ஆண்டு கோவை மாவட்டத்தில் வேளாண்மை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் எடுத்து, அதற்கு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு செமினார் மாதிரி எடுத்து என்னென்ன திட்டங்கள் வேணும் அப்படின்னு வழிவகுத்து அவனை அரசுக்கு அளிக்குமாறு நமது மாவட்ட ஆட்சியர் தற்சமயம் என் கனவு என்று ஒரு திட்டத்தினை செயல்படுத்தி கொடுக்குமாறு கேட்டுள்ளார்கள். அதற்கான பணிகள் கடந்த 2 நாட்களுக்கு முன்தான் எங்களுக்கு கூட்டம் நடத்தி அதை செயல்படுத்த சொல்லி அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 31ஆம் தேதி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இந்த கூட்டம் மிக சிறந்த எக்ஸ்பர்ட்ஸ் அனைவரையும் வைத்து நடத்திட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த கூட்டத்திற்கு இந்த விவசாயிகள் அனைவரையும் அந்த கூட்டத்திற்கும் வந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை வழங்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு அடுத்ததாக இன்னொரு மாற்றமும் வேளாண்மை துறை செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. இதுவரைக்கும் வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் வணிகம் என உங்களை அலுவலர்கள் தனித்தனியாக சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். இனிமேல் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 என்ற திட்ட அடிப்படையில் உங்களுக்கு 2 கிராமங்கள் 3 கிராமங்களுக்கு ஒரு வேளாண்மை விரிவாக்க அலுவலர், அவர் ஒருவரிடமே நீங்கள் அனைத்து திட்டங்களையும் அதன் பலன்களையும் அந்த திட்டத்திற்கு என்ன வேண்டும் என்றதையும் அதற்கான தொழில்நுட்பங்களையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இதனை இந்த வரும் மாதம் முதல் செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே இதற்காக நீங்கள் இனிமேல் ஒவ்வொரு அலுவலரையும் அணுக வேண்டியதில்லை. வேளாண் துறைக்கு நீங்கள் ஒரு அலுவலரை அணுகினாலே அவர் உங்களுக்கு அனைத்து திட்டங்களையும் மானிய விவரங்களையும் நீங்கள் எளிதில் பெற்றுக் கொள்ளும் வண்ணம் உங்களுக்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆகவே உங்கள் பகுதிக்கு வரும் வேளாண்மை விரிவாக்க அலுவலர் விவரம் மட்டுமே நீங்கள் தெரிந்து கொண்டால் போதும். அதனை வைத்து நீங்கள் உங்களுடைய மானிய திட்டங்கள் பெற்று பயனடைய கேட்டுக்கொள்கிறேன். இவை அல்லாமல் நமது ஊரில் நாம் செயல்படுத்தும் மத்திய அரசு திட்டங்கள், மாநில அரசு திட்டங்கள் அனைத்தும் உங்கள் அனைவருக்கும் சென்றடையும் வண்ணம்
மாவட்ட ஆட்சியர் மூலம் நாம் எல்லா திட்டங்களையும் வெளிப்படையாக செயல்படுத்தும் வண்ணம் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கான விவரங்களையும் நீங்கள் அனைவரும் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவித்துக் கொள்கிறேன். வட்டார வாரியாக உங்களுக்கு வேளாண் துறை அலுவலகம், தோட்டக்கலைத்துறை அலுவலகங்கள் இருக்கும். ஆனால் உங்களை மானிய திட்டங்களை செயல்படுத்தும் அலுவலர் ஒருவராகவே இருப்பார். அதனால நீங்க இனிமே அலைச்சல் எந்த இதுவும் நீங்க செயல்படுத்த வேண்டியதில்லை. மேலும் டிஜிட்டல் வேளாண்மையை டிஜிட்டலாக கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இதை கொடுத்துருக்குறோம், உழவர் செயலி அப்படின்னு. அதன் மூலம் அதில் நீங்க உங்கள் பகுதிக்கு யார் வருவார், நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற திட்டங்கள் பூரா நீங்க தெரிந்து கொள்ளலாம். எனவே உங்களுக்கு இது மாதிரியான திட்ட மாறுபாடுகள் எல்லாம் செயல்பட்டு 2030 நமது கோவை மாவட்டத்தில் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற திட்டங்கள் வழிவகுக்க நீங்கள் அனைவரும் எங்களுடன் இணைந்து பணிபுரிய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டு, நீங்கள் அனைவரும் அந்த 31ஆம் தேதி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் கூட்டத்திற்கும் வழிநடத்தி கொடுக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பளித்த வேளாண் கேவிகே அவினாஷிலிங்கம் கேவிகே அவர்களுக்கும் நமது அனைத்து விவசாயிகளுக்கும் அனைவருக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மத்திய இயந்திர ஆராய்ச்சி மையத்தில் நிறுவனத்திற்கும் செந்தில் சார் அவர்கள் சுழன்றும் ஏற்பெண்ணுத உலகம் உழந்தும் உலகை தலை. ஏரை பத்தி நான் சொல்லாம என்னுடைய உரையை ஆரம்பிச்சேன்னா அது என்னுடைய என்ன சொல்றது, என்னுடைய துறைக்கு சம்பந்தம் இல்லாம போயிடும். அதனால எங்க போனாலும் அதுவும் விவசாய மத்தியில் பேசும்போது சுழன்றும் ஏற்பெண்ணது உலகம் உழந்தும் உலகை தலை என்ற ஐயன் திருவள்ளுவரை என கலைத்து பேச ஆரம்பிக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களை, முன்னால் அமர்ந்திருக்கும் என் அன்பிற்கினிய விவசாய பெருமக்களை, அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் சார்ந்திருக்கிற நிறுவனம் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய மத்திய வேளாண்மை பொறியியல் நிறுவனம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்னோட பணியை நான் 1995 ஆரம்பிக்கும் போது நாங்க கருவிகளை எடுத்துட்டு விவசாயிகளை நோக்கி போகும்போது எங்களை துரத்தி தான் விடுவாங்க. என்ன எல்லாருமே அதை சந்திச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒவ்வொருவர் பேசும் உரையிலும் பாத்தீங்கன்னா இயந்திரமயமாக்கல் எல்லாரும் அந்த சொல் இல்லாத ஒரு உரை இல்ல. விவசாயம் பத்தி பேசணும்னா இயந்திரமயமாக்கல் அப்படிங்கிற சொல் இல்லாத உரை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஒரு பணியை வேளாண்மைய சிரமம் இல்லாம நம்மளது இயக்குனர் ஷேக் மீரான் சார் அவர்கள் சொல்லும் போது சொன்னாங்க, இங்க கிராமப்புற இளைஞர்கள் விவசாயத்தை நோக்கி வர வேண்டும். இப்ப நோக்கி வரணும்னா என்ன பண்ணணும், நம்ம விவசாயத்தை இலகுகரமாக, அதாவது எளிதாக வேலை செய்யணும். ரொம்ப சிரமம். ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் விவசாயத்தை விட்டு போறதுக்கு மிக முக்கிய காரணமே ரொம்ப சிரமமான வேலை. நம்ம இன்னைக்கு நல்ல லாபம் தரக்கூடிய, நல்ல வருமானம் தரக்கூடிய, எளிதாக ஒரு குளிரூட்டப்பட்ட அறையில் இருந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் நம்மளும் நம்ம குழந்தைகளை அந்த கனவோட படிக்க வச்சு அவங்க அனுப்புறோம். ஆனா இப்படியே போயிட்டு இருந்தோம்னா யார் நமக்கு இந்த விவசாயத்தை செய்வாங்க? அதற்காகத்தான் எளிய ரொம்ப நவீன இயந்திரங்களை நம்மளுடைய மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு ஆராய்ச்சி நிறுவனங்கள் உருவாக்கிட்டு வராங்க. எங்களுடைய மத்திய வேளாண்மை பொறியியல் நிறுவனம் நான் இங்க சும்மா கையை வீசிட்டு வரலைங்க. ஏன்னா நான் கை வீசிட்டு நான் பேசுன்னு வச்சுங்க என்னத்தையோ காசு சொல்லிட்டு போறாரு அப்படின்னு நினைப்பீங்க. அதனாலதான் என் கூட ஒரு 3 சின்ன கருவிகளை எதை நான் எடுத்துட்டு வரணுமோ அந்த 3 கருவிகளை எடுத்துட்டு இங்க காட்சிக்கு வச்சு நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஒரு ஆள் தள்ளிட்டு போற மாதிரி ஒரு தெளிப்பான், அதே மாதிரி வாழை மரத்துக்கு ஒரு மருந்து செலுத்தக்கூடிய கருவி, அதே மாதிரி ஒரு நம்ம சின்ன விவசாயி கையில அள்ளி அள்ளி நம்ம உரத்தை போட்டோம்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். ஆனா அந்த உரத்தை அளந்து போடுறோமா? இல்ல. ஏன்னா என்ன பண்றோம், கையில வீசுறோம் அல்லது கையில அடிப்படி போட்டுட்டு போறோம். அதுக்காகத்தான் ஒரு சின்ன ஒரு கருவி, ஒரு பேட்டரியில நம்ம ஸ்ப்ரேயர் மாதிரி இயங்கக்கூடிய ஒரு கருவி. அதுல நீங்க 5 கிராம் 10 கிராம் அல்லது 50 கிராம் வரைக்கும் செட் பண்ணிக்கலாம்.
செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை ஆன் பண்ணீங்கன்னா போதும். அவ்வளவுதான். எவ்வளவு நீங்க அளவு, இப்ப நீங்க மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா ஊசி போடும்போது என்ன பண்றாங்க நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த பாட்டில் இந்த சிரிஞ்ச சொருகி அளந்து பார்ப்பாங்க. அளவுக்கு அதிகமாக நம்ம மருந்து எடுத்துக்க முடியுமா? அதுக்காக தான் சொல்லுவாங்க, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா, நீங்க காய்ச்சலுக்கு போனாலும் சின்ன குழந்தைங்களா இருந்தா P215 கொடுப்பாங்க. எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஏன் P250? குழந்தைங்களுக்கு P650 கொடுக்க கூடாது, 650 கொடுக்க கூடாது. டோஸ் அதிகமா போயிடும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், மயக்கம் போட்டுருவோம். அதனாலதான் அப்ப நம்ம ஆனா இன்னைக்கு வந்து விவசாயத்துக்கு வந்து அந்த மாதிரி தண்ணியும் சரி, உரத்தையும் சரி, பூச்சி மருந்தையும் சரி நம்ம அளந்து கொடுக்கறது கிடையாது. அதுக்காக தான் இந்த மாதிரி துல்லியமான கருவிகளை நாங்க வடிவமைச்சிருக்கோம். எல்லா கருவியை பத்தி நான் சொல்ல வேண்டிய எங்களுடைய மையத்திலையும் சரி, நம்மளுடைய வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய நண்பர்கள் இருக்காங்க, அவங்களும் சரி நிறைய கருவிகள் உருவாக்கி இருக்காங்க. அந்த கருவிகள்லாம் பயன்படுத்துங்க. அதே மாதிரி இந்த கருவிகள் சம்பந்தமான பயிற்சிகளை நம்மளுடைய வேளாண்மை அறிவியல் நிலையமும் நாங்களும் இணைந்து நிறைய பயிற்சிகள்ல கொடுத்துட்டு வரோம். எங்களோட மையம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியலைன்னா கரும்பு இனப்பெருக்க நிறுவனம், நம்ம கோயம்புத்தூரோட பல்கலைக்கழகம் மாதிரி இன்னொரு அடையாளம் பாத்தீங்கன்னா கரும்பு ஆராய்ச்சிக்காகவே இயங்கக்கூடிய மத்திய அரசால் இயங்கக்கூடிய கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் பக்கத்திலேயே எங்களுடைய மத்திய வேளாண்மை பொறியியல் நிறுவனம் மண்டல மையம் இருக்கு. இதுவும் ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வேளாண்மை பொறியியல் ஆராய்ச்சிக்காக இயங்கக்கூடிய மத்திய வேளாண்மை பொறியியல் நிறுவனம் போபால்ல இருந்தாலும் இந்தியா பூரா ஒரே ஒரு மண்டல மையம் தான் இருக்குங்க, வேற எங்கேயுமே கிடையாது. இந்த வேளாண்மை பொறியியல் ஆராய்ச்சிக்காக அப்பவே 1983ஆம் ஆண்டே வந்து கோயம்புத்தூர் நடத்தணும், நெல் கருவிகளை வந்து பிரபலப்படுத்தணும்னு சொல்லி எங்களோட மையத்தை ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா 9க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் என்னோட சேர்ந்து நாங்க பணிபுரிஞ்சிட்டு இருக்கோம். நிறைய கருவிகள், எல்லா ஒவ்வொரு பயிருக்கும் கருவிகள் இருக்கு. கரும்பு, வாழை, பருத்தி. இப்ப நம்மளுடைய முனைவர் சங்கரநாராயணன் சார் பேசும்போது கூட சொன்னாங்க, அவங்களும் நாங்களும் சேர்ந்து அடர்நடவுக்கு பேசினாங்க. அடர்நடவுக்கு உழுவது முதல் அறுவடை வரையிலான கருவிகள் இருக்கு. அதனால எல்லா பயிருக்கும் இன்னைக்கு வந்து கருவிகளை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த தொழில்நுட்பங்களை நாங்க வழங்கிட்டு இருக்கோம். எப்ப வேணாலும் நீங்க விவசாயிகள் எங்க மையத்தை நோக்கி வரலாம், அல்லது எங்களோட உதவியை எடுத்துக்கலாம். எங்களோட இது வேணும்னா கேவிக்கையில வந்து இங்க இருக்கிற விஞ்ஞானிகள் எல்லாத்துக்குமே எங்களுடைய தொடர்பு இருக்கு. அதனால இந்த தருணத்துல வந்து இனி விவசாயம் வந்து அடுத்த நிலைமைக்கு, அதாவது சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த நம்ம வந்து ஒரு தன்னிறைவு பெற்ற விவசாயமா நகரம்னா அதுக்கு வந்து இயந்திரமயமாக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால நீங்க எல்லா விவசாயிகளும் உங்களுக்கு தகுந்த, அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லா விவசாய கருவிகள் வாங்க முடியாதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கஸ்டமைசிங் சென்டர், வாடகை திட்டம், மத்திய அரசு மாநில அரசோட வாடகை கருவிகள் இயங்கும் திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த திட்டத்தின் மூலமா நம்ம கருவிகளை உழுவது முதல் அறுவடை, அதே மாதிரி அறுவடை பெண் சார்ந்த கருவிகளுக்கும் எங்கிட்ட நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்கு. அதை நீங்க பயன்படுத்தும் இந்த தருணத்துல கேட்டுக்கிறேன். ஏன்னா நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லாரும் பேசினோட இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நபார்டு வங்கியில் மேலாளர் அவர்களை பேசுமாறு அன்போடு நலர்கள். ஏன்னா அவருக்கு முதல்ல பேச மாட்டேன்னு தான் உட்கார்ந்தாரு. சரி வந்து நன்றின்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அனைவருக்கும் பணிவான வணக்கம். மண்ணிலே முத்து எடுத்து பெருவாழ வழங்கும் குணமுடன் விவசாயி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த முத்து எடுத்து நம்ம வாழ்ந்தோமா அப்படிங்கிறது தான் எப்பவுமே விவசாயிகளோட கேள்விக்குறியா இருக்கு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய நான் 6 வருஷமா தொடர்ந்து கோயம்புத்தூர்ல பயணிச்சுட்டு இருக்கிறதுனால எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து வரவு செலவு ரொம்ப கரெக்டா தான் இருக்கும். அவங்க செய்யாம இருந்தாவே நஷ்டம் ஏற்படாம இருக்குங்கிற மாதிரி இருக்கும். பட் அது விடாம செய்யும் போதுதான் இந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மை அப்படின்றது தெரிய வருது. ஒரு விஷயம் நம்ம அடிக்கடி யோசிக்கிறது, நம்ம எல்லாருமே டெக்னாலஜியா ரொம்ப டெவலப் ஆயிருக்கும் இல்லையா? பர்சனல் லைஃப்ல பாத்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்றது எல்லாத்துக்குமே டெக்னாலஜி வந்திருக்கும். ஆனா வந்து விவசாயம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் நிறைய ட்ரெடிஷனல் தான் செய்வாங்க, டெக்னாலஜி போக மாட்டாங்க. 1-2 காரணங்கள் இருக்கலாம். ஒண்ணு வந்து அடுத்த தலைமுறை பெருசா இன்வால்வ் ஆகாம இருக்கிறது. 2வது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். ஏன்னா எல்லாமே வந்து அதிகமான செலவுகள், ஏற்கனவே சார் எங்களுக்கு போதுமான வருமானம் வரதில்லை, அதிகமான செலவுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இப்ப சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா வந்து ஒரு காமன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் மாதிரி சார் கூட பேசும்போது சொன்னாங்க, காட்டனுக்காக காமன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒரு உங்களுக்கான செலவு வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு காமன் ஃபெசிலிட்டேஷன் நீங்க வந்து அந்த சலுகைகளை பயன்படுத்தினா போதுங்கிற மாதிரி. அதே மாதிரி டைரக்டர் சார் பேசும்போது 3 ஆண்டு திட்டம், 5 ஆண்டு திட்டம் சொல்லிட்டு 5 year and 3 year பிளான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கேள்வி கேட்கிற ரிக்வஸ்ட் வந்து அந்த பிளான்ல நபார்டே ஒரு பார்ட்னரா சேர்த்துக்கல. நபார்டு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி
கேவிகேஸ் கூட ஒர்க் பண்றோம், அண்ட் டிஎன்ஏயு கூட மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஒர்க் பண்றோம். ஸோ குறுகிய காலக்கடன் 1 year பிளானா இருந்தாலும் நபார்ட் வில் பி லைக் டு பி பார்ட் ஆஃப் தட் பிளான். ஸோ கண்டிப்பா வந்து என்னோட ரிக்வஸ்ட் சுரேஷ் சார் இருக்கு சார், உங்க பிளான் நீங்க கன்சிடர் பண்ணும்போது ஹவு நபார்ட் கேன் பி பார்ட்னர் இன் திஸ் பிளான் அதை நீங்க சேர்த்துங்க. அண்ட் டெஃபினட்டா வந்து விவசாயிகள் மேம்படுறதுக்கு அந்த நான் சொன்ன மாதிரி காமன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் வந்து ஒன் ஆஃப் த சொல்யூஷன் ஃபார் ஹை காஸ்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் டு பி யூஸ்டு பை ஃபார்மர்ஸ் அண்ட் டெக்னாலஜி ட்ரிவன் ஃபோர்ஸ்க்கு. ஸோ அதுக்கு வந்து நபார்ட் டெஃபினட்டா வந்து ஒரு பார்ட்னரா இருக்கும்னு சொல்லிட்டு உறுதி அளிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி சார். நீங்க பேசணும், நிறைய பேசணும். ஏன்னா மக்களுக்கு தேவையா என்னன்னா பணம் தான், அதனால நிறைய பேச வேண்டியிருக்கும். எந்த பரவாயில்ல. அடுத்ததாக நமது கால்நடை மருத்துவத்துறையிலிருந்து வந்திருக்கும் மருத்துவர் அவர்களை ஒரு சில வார்த்தை. கூடியிருக்கும் அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மிக சுருக்கமாக எனது உரையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். சயின்டிஸ்ட் அவங்க சொன்ன மாதிரி கால்நடை துறையில பெருக்கத்துக்காக வந்து அவர் சொன்ன முக்கியமான 2 விஷயங்கள் வந்து 6 சார்ட்டட் செமன் ஒன்று, மினரல் மிக்சர் ஒன்று. நமது கோவை மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா 117 கால்நடை மருந்தகங்கள் இருக்குது. அனைத்து கால்நடை மருந்தகத்திலையும் மருத்துவமனைகள் வந்து ஒரு 15 மருத்துவமனைகள் இருக்கு. அனைத்து மருத்துவமனைகளிலும் கால்நடை மருந்தகங்களிலும் 6 சார்ட்டட் செமன் வந்து இருக்கு. அதாவது 6 சார்ட்டட் செமன்ங்கிறது வந்து கிடாரி கன்றுகள், அதாவது பிரெக்னன்ட் ஆகி டெலிவரி ஆச்சுன்னா 95% மேல வந்து கிடாரி கன்றுகள் தான் பிறக்கும். அதனால உங்களுக்கு இருக்கிற ஆரோக்கியமான நல்ல பசுக்களுக்கு வந்து அந்த 6 சார்ட்டட் செமனை வந்து யூஸ் பண்ணி ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் செஞ்சு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி தாது உப்பு கலவைகளும் வந்து பாத்தீங்கன்னா கால்நடை மருந்தகங்கள்ல வழங்கப்படுகிறது. நமது யூடிஆர்சி சரவணம்பட்டி அவங்களும் வந்து தாது உப்பு கலவைகள் வழங்குறாங்க. ஆயில் நிறுவனம் மூலமாகவும் தாது உப்பு கலவை வழங்குறாங்க. இவற்றை எல்லாம் நீங்கள் வாங்கி பயன்பெற்று என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி உரையாடுகிறேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக நமது நிலையத்தின் மூலமாக வெளியிடக்கூடிய புத்தகங்கள். அடுத்ததாக நமது கல்வி விளையாட்டு என சார் எப்படி கடைசியாக தான் பேசுவது, நிறைய பேசுறது. ஓகே சார். சார் அவர்களுக்கு அன்புடன் பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இந்தியாவின் தலை சிறந்த ஒரு கல்வி தந்தையும் நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகியும் நம்முடைய மக்களவை மற்றும் மாநிலங்களை முன்னாள் உறுப்பினரும் நம்முடைய மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய முதல் கல்வி அமைச்சருமான நம்முடைய போற்றுதலுக்குரிய திருப்பூர் சுப்பிரமணிய அவினாஷ் லிங்க ஐயா என்று சொல்லக்கூடிய டாக்டர் TS அவினாஷ் லிங்க ஐயா அவருடைய ஆசீர்வாதத்தோடு இன்றைய தினம் இந்த கோவை மாவட்ட வேளாண் அறிவு நிலையத்தில் பருத்தி சாகுபடி பற்றிய விவசாயிகள் கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தலைமைதாங்கி நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய வேந்தர் ஐயா அவர்களே, ஹைதராபாத்திலிருந்து வந்திருக்கூடிய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தினுடைய மண்டல இயக்குனர் அவர்களே, மேடையில் வந்திருக்கும் சான்றோர்களே, கேவிக்கினுடைய விஞ்ஞான பெருமக்களே, அனைத்து துறை அலுவலர்களே, மாணவ செல்வங்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு உணவளித்து எங்களை வாழ வைத்துக் கொண்ட விவசாய பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு வேளாண் கழகத்தினுடைய விரிவாக்க கல்வி இயக்குனர் என்ற முறையில் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவை பத்தி குறிப்பா அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லி ஆகணும். கடவுள் இருக்கிறாங்களோ இல்லையோ தெரியல, ஆனா இது போல மனிதர்கள் இருக்கிறதால தான் இன்னைக்கு வந்து நம்ம எவ்வளவோ வளர்ந்துட்டு கொண்டிருக்கோம். நம்ம எடுத்து அறிவித்தவன் இறைவன் அவன் சொல்லுவாங்க. அந்த எழுத்து அறிவதற்கு வசதி பண்ணி கொடுத்த ஐயா வந்து இறைவனுக்கு மேலானவர். அவரை நம்ம எல்லாம் வந்து அந்த காலகட்டத்திலேயே இப்படி வந்து கல்வியை வந்து பெறணும்னு சொல்லிட்டு லட்சாத லட்சம் மாணவர்கள் படித்து இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு உதாரணம் வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது. நமக்கெல்லாம் அது வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன். அந்த விதத்துல
இந்த நிறுவனத்தை நம்ம இது பண்றப்ப அவங்களுடைய ஞாபகம் நம்ம வருது. நான் எப்பெல்லாம் பொங்கல் கொண்டாடணும் அப்பெல்லாம் வந்து நம்மளுடைய வைகை டேம் உருவாக்கின அவரை பத்தி ஞாபகத்துக்கு வரும். அதுபோல இந்த நிகழ்ச்சி வந்து இந்த பருத்தி சாகுடைய பரப்பளவை அதிகமாக்குறதுக்காக தான் சிறப்பு திட்டங்களை வந்து பருத்தி சிறப்பு திட்டம் வந்து இந்தியாவில் பல்வேறு கேவிக்கையில ஒரு செலக்டட் கேவிக்கையில வந்து திட்டங்கள் செயல்படுத்தி வராங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் பருத்தியை வந்து நம்ம கோவை மாடல் தான் அதிகமா இருந்தது. ஆனா இன்னைக்கு கோவை மாடல் ரொம்ப குறைஞ்சு போய் மற்ற எல்லா ஊர்லயுமே வந்து பருத்தினுடைய சாகுபடி அதிகமா வந்துருக்கு. அது குறிப்பா இன்னைக்கு மீட்டிங் வந்து டெஃபினட்டா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே எல்லாரும் சொன்னாங்க மகளிர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கான்னு சொல்லிட்டு. நான் 1994 திருவண்ணாமலை மாவட்டத்துல செய்யாறுல வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரா வேலை பார்த்தேன். கிட்டத்தட்ட 32 வருஷம் முன்னாடி. அப்பெல்லாம் நாங்க விவசாய மீட்டிங் நடத்தோம்னா ஒரு 100 பேர் வந்தாங்கன்னா ஒரு 7 பேர் இல்லாட்டி 8 பேர் தான் லேடிஸ் வருவாங்க. நான் சொல்றது 32 வருஷத்துக்கு முன்னாடி. இவன் கை நாட்டு போட கூட நாங்க அந்த ஸ்டாம்ப் படம் தான் எடுத்துப்போம் ரேக வைக்கிறதுக்காக. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து மகளிர்கள் தான் இருக்கிறாங்க. நாங்க போன மாசம் டிசம்பர் 23 தேசிய விவசாயிகள் தினம். அந்த தினத்துல இதே போல வந்து விவசாயிகள் கூட்டத்தில் வந்து நானும் எங்களுடைய இயக்குனர் டாக்டர் ஷேக் மிராஸ் அவரும் தெலுங்கானா மாவட்டத்துல கட்டிப்பள்ளிங்கிற ஊர்ல வந்து விவசாய மீட்டிங்ல வந்து கலந்துக்கிட்டோம். போன மாசம் 23 அங்க இதே போல பாத்தீங்கன்னா ஒரு 100 விவசாயம் இருந்தாங்கன்னா அதுல கிட்டத்தட்ட இருந்தது லேடிஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான். எதுக்காக சொல்ல வரேன்னா இன்னைக்கு வந்து எல்லாரும் பாராட்டினாங்க இந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து மகளிர் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இது தெரியுது. அந்த ஒரு சிறந்த மாநிலத்தில் இந்தியாவில் ஒரு சிறந்த மாநிலத்தில் வந்து தமிழ்நாடு இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் பெருமைக்குரியது. அந்த விதத்துல நம்ம பருத்தி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உற்பத்தி திறன் வந்து நம்ம நாட்டில் ரொம்ப கம்மியா இருக்கு. எப்படி வந்து நம்ம மற்ற இயற்கை விவசாயத்தை திருப்பி கொண்டு வரோமோ அதுக்காக சிறப்பு திட்டங்கள் வந்து நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் சொல்லுவாங்க. இயற்கை விவசாயம் தனி இயக்கம் கொண்டு வராங்க. அதே போல வந்து இந்த பருத்தியை திருப்பி நம்ம கொண்டு ஊக்குவிக்கணும், பருத்தி சாகுபடி பரப்பளவு பெருக்கணுங்கிறதுக்காக சிறப்பு திட்டத்தை கொண்டு வராங்க. அதுல நம்ம டாக்டர் சங்கரநாராயணன் சார் சொன்ன மாதிரி நிறைய புதிய ரகங்கள் வந்திருக்கு. இப்ப நாங்க கூட CO17 சொல்லிட்டு வந்து ஒரு ரகம் வெளியிட்டிருக்கோம் பருத்தியில. அந்த ரகம் வந்து எல்லா காயும் ஒரே நேரத்துல காய் காய்ச்சி பருத்தி வெடிக்கும், ஒரே நேரத்தில் பருத்தி வெடிக்கும். சிக்ரனைஸ் ஹார்வெஸ்ட் சொல்லிட்டு அது வந்து மெஷினுக்கு அறுவடை பண்றது நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். CO17 சொல்லி ஒரு ரகம். ஐயா சொன்னாங்க அடர் நடவு முறைக்கு பக்கத்துல நடந்ததுன்னு சொல்லிட்டு. எதுக்காக சொல்ல வராங்கன்னா எதுக்கு இந்த பருத்தி மேம்படுத்தி அவ்வளவு திட்டங்களை கொண்டு வராங்கன்னா இன்னைக்கு நெல்லுல பாத்தீங்கன்னா விதைப்பில இருந்து அறுவடை வரைக்கும் இயந்திரம் வந்துருச்சு. டாக்டர் செந்தில் சார் சொன்ன மாதிரி விதையில இருந்து அறுவடை வரைக்கும் இயந்திருச்சு. அதே போல பருத்திலையும் எல்லா புதிய தொழில்நுட்பங்களும் கொண்டு வந்து அதுல பண்ண இயந்திரங்கள் கொண்டு வந்து இன்னைக்கு அறுவடைக்கு உண்டான இயந்திரம் வந்துச்சு. நடவு இயந்திரம் வந்திருக்கு, அறுவடைக்கு உண்டான இயந்திரம் வந்திருக்கு. அந்த இலைகள்லாம் உதற வச்சு இலைகளை உழ வச்சு அந்த பருத்தி எடுக்கிறதுக்கு உண்டான டீபோலியேட்டர் சொல்லக்கூடிய இந்த இலை உதறக்கூடிய திரவத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே மக்களிடம் போய் சேர்க்கணுங்கிறது வந்து சிறப்பு திட்டத்தை வந்து இந்த இந்திய அரசாங்கம் வந்து இந்த பருத்தி சாகுபடி தொழில்நுட்பத்தை கொண்டு வந்துருக்காங்க. நிச்சயமா வந்து இது மூலமா அந்த விதைகள் தராங்க, மற்ற இடுபொருள்லாம் தராங்க. நம்ம ஐயா டாக்டர் ஷேக் மிராஸ் சார் வந்து அவங்க தான் வந்து நிதி உதவி தராங்க. இந்தியாவில் வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கேவிக்கைன்னு சொல்லக்கூடிய 731 கேவிக்கை இருக்கு. அதுல தமிழ் இந்த நிர்வாகத்துக்காக ஒரு 11 மண்டலமா பிரிச்சு வச்சிருக்காங்க. நம்ம எல்லாம் 10வது மண்டலத்துல வரும். 10வது மண்டலம் தமிழ்நாடு, புதுச்சேரி, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் வராங்க. அதனோட இயக்குனர் தான் அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு கேவிக்கைக்கு குறைஞ்சபட்சம் 3 கோடி ரூபாய் பணம் தராங்க. இதெல்லாம் மக்களுக்கு போய் கொண்டு சேர்க்கணும்னு சொல்லிட்டு அதனால கேவிக்கை வந்து நமக்கே நம்ம இடத்துக்கு செய்யணும்னு சொல்லி நினைக்காம விவசாய பெருமக்கள் நீங்களும் வந்து அங்க என்ன வசதிகள் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு அரசாங்கத்துல வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப அதிகாரிகள் வந்து போட முடியாது. இந்த கேவிக்கல் 7 விஞ்ஞானிகள் தான் இருக்கிறாங்க. 6 விஞ்ஞானிகள் ஹெட் இருப்பாங்க. இவ்வளவுதான் இருப்பாங்க. மாவட்டம் முழுவதும் பயணம் செய்யணும். அவ்வளவு பேரும் கவர் பண்ண முடியாது. பட் கட்டமைப்பு வசதி வந்து அரசாங்கம் உருவாக்கி வச்சிருக்காங்க. அது எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரிதான். நம்ம எல்லா வசதியும் இருக்கு, நிறைய புதிய தொழில்நுட்பங்களும் இருக்கு. விவசாயம் நிச்சயமா லாபகரமான தொழில் தான், அதுல எந்த மாற்றங்களும் கிடையாது. கேவிக்கு டைரக்டர் முறையில நான் தமிழ்நாடு முழுவதும் 32 கேவிக்கு போயிட்டு வரேன். பாண்டிச்சேரி, காரைக்கால் இருக்கிற 2 கேவிக்கு போயிட்டு வரேன். எல்லா கேவிக்கையும் பாக்குறப்ப நான் போன வாரம் ராமநாதபுரத்தில் மீட்டிங் பண்ணேன். அங்கெல்லாம் ராமநாதபுரத்துல பாக்குறப்ப நமக்கு தண்ணீர் வந்துடும். தண்ணியே கிடையாது, மழை தண்ணி தான். அந்த ஏரியில உரக்கிணறு போட்டு அது தண்ணி எடுத்து குடிப்பாங்க. பக்கத்துல மனுஷன் குடிச்சிட்டு இருப்பான், பக்கத்துல மாடு குடிச்சிட்டு குடிப்படிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட வறண்ட மாநிலத்தை பண்றப்ப நம்ம வந்து எவ்வளவு வசதியா இருக்கணும். நம்ம
பட் இந்த கட்டமைப்பு வசதியை நம்ம பயன்படுத்தி நம்ம மாவட்டத்துல மறுபடியும் வந்து நம்ம பருத்தியை கொண்டு வந்து எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. விவசாயம் பூரா தமிழ்நாடு பூரா பாக்குறப்ப விவசாயத்துல என்ன பெரிய பிரச்சனை என்ன சொல்றாங்க, மாட்டு பண்ணி இந்த கண்டு இது காட்டு பன்றி வைல்டு போர் அதுதான் சொல்றாங்க. வேலூர் மாவட்டத்துல ஒரு காலத்துல கரும்பு சாகுபடி செய்யிட்டு இருந்தாங்க. அந்த கரும்பு சாகுபடி விவசாயிகள் அத்தனை பேரும் கரும்பை எடுத்துட்டு பருத்தி சாகுபடி பண்றாங்க. அவங்கள போய் கேட்டா சொல்றாங்க, சார் காட்டு பண்ணிக்காக நான் கரும்பு போடுறது கிடையாது, நாங்க பருத்தி சாகுபடி செய்யறோம். நாங்க மாற்று பயிர் திட்டம் தான். நம்ம இயற்கை விவசாயத்தை பண்ண மாதிரி எங்க இருந்து நம்ம ஆரம்பிச்சோமோ மறுபடியும் அங்கேயே கொண்டு வந்து இந்த பருத்திக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பருத்தி சாகுபடி செஞ்சு பருத்தினுடைய உற்பத்தியை பெருக்கணுங்கிறதான் நம்ம தலையாய நோக்கம். அதுக்காக சிறப்பு நிதியுதவி கொடுத்து பண்றாங்க. தயவு செய்து விவசாய பெருமக்களை நீங்கள் இந்த கேவிக்கு அணுவி இதில் பருத்தி சாகுபடியில் என்னெல்லாம் புதிய தொழில்நுட்பங்கள் இருக்கு, அதுக்கு உண்டான விதைகள் என்ன இருக்கு, இதெல்லாம் கேட்டு சாகுபடி பண்ணோம்னா நிச்சயமா இந்த காட்டுப்பண்டி பிரச்சனை இருந்தும் சரி இல்ல நம்மளோட வருமானத்தை பெருக்க முடியும் சொல்லி இந்த தருணத்தில் கேட்டுக்கிட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துறை இயக்குனர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக எங்கள் நிறுவனத்தின் மூலியமாக வெளியிடக்கூடிய புத்தகங்கள் 3 டாபிக்ல வெளியிடுறோம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பாலில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள், 2வது வந்து பாத்தீங்கன்னா பருத்தி, அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா அங்கக வேளாண்மை. இது 3 வந்து வெளியிடுறோம். I request all the dignitaries will join the release of booklet. தன்ராஜனா வடப்புதூர். என்ன சார்? அவங்களே யாராவது கூப்பிட்டு ஓப்பனா கொடுங்க. யாராவது வருஷம் சொல்லுங்க. நீங்க சொல்லலாம். சரி. வாலண்டியாக 2 வேளாண் பெருமக்கள் அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாலண்டியராக ஆண்கள் 2 விவசாயிகள், பெண்கள் 2 விவசாயிகள் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து அன்புடன் அழைக்கிறேன். எந்த ஊரு என்னன்னு அறிமுகப்படுத்தி. என் பேர் சசிகலாங்க. நான் சின்னக்கலிப்பட்டி கிராமம், குக்கிராமத்துல இருந்து தான் வரேன். அங்க வந்து எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது.
நம்ம கேவிகா மூலமா தான் வந்து நான் அறிமுகமான அவங்க வந்து நிறைய பயிற்சி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்துல வந்து பயிற்சி வாழை சாகுபடிக்கான பயிற்சி கத்துக்கிட்டேன். அந்த பயிற்சி மூலமா வந்து ஆள் கூலி வந்து எப்படி கம்மி பண்ணணும், செலவு வந்து கம்மி பண்ணி அதிகமான முட்டு வலியும் கம்மி, செலவும் கம்மி, ஆனா அதிகமான வருமானம் வர்ற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. அதுல என்னன்னு ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அதாவது வாழை வந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை குண்டால் நேரத்துல 12 மாசம் அறுவடை பண்றோம், ஆர்டினரி நேரத்துல 10 மாசம். அப்ப வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு விவசாய நிலத்துல ஒரே தடவை தான் நம்ம பயிரிடுவோம். ஆனா நம்ம அங்க ட்ரைனிங் கத்துக்கிட்டதுல பாத்தீங்கன்னா 3 தடவை விவசாயம் பண்ணலாம். அதாவது அடுத்தடுத்து ஒரு வெள்ளாம வாழை வந்து செஞ்சிருக்கிறோம், ஊடு பயிரில்லை இடைய கண்ணுல வந்து மறுபடியும் வாழை கண்ணு போடுறோம். 8 மாசம் வந்துடும் போது நம்ம வெட்டுக்கு வரும்போது இந்த வாழையுமே அடுத்ததுக்கு ரெடி ஆயிரு ஈன ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் உழவு ஓட்டினா போது, களையும் அப்படிதான் அதிகமான களை எடுக்க வேண்டியது இல்ல. இந்த மாதிரி இடையில வந்து வாழை சாகுபடி பண்ணும்போது வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் அந்த காட்டுக்கு உரம் கொடுத்தா போதுமான உரம் கொடுக்கணும். அதாவது உழவு இதெல்லாமே மிச்சமாகும். அந்த மாதிரி ட்ரைனிங் ஒன்று அட்டன் பண்ணேன். அது எனக்கு பயனுள்ளதா தான் இருந்துச்சு. அடுத்தது இப்ப சமீபத்துல வந்து முதல்ல வாழ்ந்து காட்டுவோம் திட்டம், இப்ப வந்து வெற்றி நிச்சயம் திட்டம். வெற்றி நிச்சயத்து மூலமா வந்து இயற்கை விவசாயம் எப்படி செய்வது, அகல வேளாண்மை பத்தி நிறைய ட்ரைனிங் கொடுத்தாங்க. கேவிகே மூலமா மதிப்பு கூட்டல் பற்றியும் நிறைய தெரிஞ்சுட்டேன். கேவிகேல வந்து இன்னொரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, அதாவது வந்து மண் பரிசோதனை, தண்ணி பரிசோதனை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஒரு பரிசோதனைக்கு 100 ரூபாய் வசூல் பண்றாங்க, கட்டணம் வசூலிக்கப்படுது. அதாவது வந்து மண்ணுமே தண்ணியும் மெயினானது நம்ம ஒரு விவசாயம் பண்றதுக்கு. அந்த ரெண்டுமே வந்து நல்லபடியா இருந்தா மட்டும்தான் நம்ம விவசாயம் வந்து கரெக்டா இருக்கு. அப்ப அதுல என்னென்ன கார அமிலத்தன்மை வந்து இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன போடணும் மாத்தி செய்யணும்ன்றத வந்து எந்தெந்த மண்ணுக்கு எந்தெந்த விவசாயம் பண்ணணும் அந்த மாதிரி இதெல்லாமே எனக்கு கத்து கொடுத்தாங்க. மேலும் வந்து வேற நோய் இல்லாம வாழ்றதுக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இயற்கை விவசாயம் செய்வோம்னு ஒரே முடிச்சுக்கோங்க. சார்பா அனைவருக்கும் நன்றிங்க சார். ரொம்ப உதவியா இருந்ததுங்க எனக்கு இந்த பயிற்சி. மேலும் பயிற்சி கொடுக்கணும். எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா என்னால ரொம்ப தூரத்துல இருந்து வர முடியறது இல்லைங்க கரெக்டான டைமுக்கு. அது மட்டும்தான் கொஞ்சம் தேங்க்யூ சார். என் பேர் தங்கராஜுங்க, வடதூர் கிராமம், கிணத்துக்கடை வட்டாரம். நாங்க வந்து 15 வருஷமா அந்த பருத்தி மிக நீர்நிலை பருத்தி வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிலையமும் கேவிகேவும் தான். ஏன்னா முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு வந்து 10 டேங்க் மருந்து அடிப்பாங்க. அது என்னன்னே தெரியாது, எந்த மருந்துன்னு தெரியாது, சம்பந்தம் இல்லாம அடிப்பாங்க. ஆனா அந்த மருந்து வந்து கேட்குமா கேட்காதான் தெரியாது. அனாவசியமான செலவு பண்ணி கடைசியில் பாத்தீங்கன்னா பருத்தி எடுத்துட்டு அதுக்கு இந்த முட்டுவலி செலவு, மருந்து அடிக்கிற செலவு இவ்வளவு போயிடுச்சு, அதனால இனிமே அந்த பருத்தி விட்டுறோம்ப்பா அப்படிங்கிற லெவலில் போயிட்டு இருந்தது. நம்ம மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிலையமும் கேவிகேவும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து நிறைய பாடங்களை வந்து மாத்தி அங்கேயே நம்மளுக்கு வந்து விளக்கங்களை கொடுத்து, நம்மளுடைய ஃபீல்டுக்கே வந்து விளக்கங்களை கொடுத்து இந்த மருந்து அடிக்கணும், இந்த மாதிரி வந்து சாறு உறிஞ்சு பூச்சினா இந்த மருந்து 3 மருந்து மொத்தம் அடித்தாலே போதும். சாறு உறிஞ்சு பூச்சி அப்புறம் இதுல வந்து பிடி வந்ததுனால வந்து காய்ப்புழுக்கள் வந்து அதே கட்டுப்படுத்திக்கிறதுனால அந்த மருந்து இல்லாதனால மெயின் காரணம் அது வந்து எல்லாத்துக்கும் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கிறதுனால அந்த மருந்து அதிகமான செலவை நம்மளுக்கு கொடுக்குது. அந்த இதையும் வந்து இவங்களுடைய மூலியமாக நம்மளுக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி கொடுத்ததுனால இந்த 10 வருஷமா நல்லா வந்து பருத்தி செயல்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆனா ஒன்னே ஒண்ணு இவங்களால இன்னொரு ஹெல்ப் பண்ணணும். என்னன்னா நம்மளுக்கு வந்து இப்ப களை பிரச்சனைன்னு சொன்னா ஆட்கள் பற்றாக்குறைனா அதுக்கு வந்து பவர் டில்லர், பவர் டில்லர் எல்லாமே யூஸ் படுத்திக்கிறோம். பருத்தி எடுக்கிறதுக்கு நிச்சயம் வந்து 1 கிலோ வந்து 60 ரூபா லெவல்ல நம்மளுக்கு செலவாகுது. ஒரு ஆள் வந்து 5 கிலோ அல்லது 6 கிலோ எடுப்பாங்க, 300 ரூபாய் கூலி. அதுலயே பாத்தீங்கன்னா எடுக்கிற கூலிக்கே போயிருது. 1 கிலோ பருத்தி வந்து 90 ரூபாய்க்கு தான் விற்குது. அதுல வந்து 60 ரூபாய் அதுல போயாச்சுன்னா நம்மளுக்கு 30 ரூபாய் இருக்கு. அதுல வந்து உழவு, மருந்து, மற்ற கலைத்தொழில் இதுக்கு எல்லாமே கலை நிர்வாகம் இதுக்கெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. பருத்தி வந்து நலிவடைஞ்சிருக்கிற காரணமே வந்து இந்த பருத்தி எடுக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து இப்ப சொன்னார் சார் சொன்ன மாதிரி வந்து 1 ஏக்கராவ 1/2 ஏக்கரா அந்த லெவலில் தான் நம்மளுடைய செய்தி எல்லாம் இருக்கு. பருத்தி விளைவிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இது வந்து என்னன்னா இந்த மிஷினை வச்சு நம்ம பருத்தி எடுக்கணும்னா கொஞ்சம் 1 ஏக்கர் 2 ஏக்கர் நீளமா இருந்தா மட்டும்தான் அந்த பருத்தி எடுக்கிறதுக்கு நல்ல இதா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம நம்மளுடைய ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி
நம்ம இதுக்கு வந்து பருத்தி எடுக்கிறதுக்கு வந்து மிஷினரிஸ் வந்து மாடிஃபை பண்ணி கொடுத்தாங்கன்னா பருத்தி வந்து மறுபடியும் வந்து நம்ம அதிகப்படுத்தலாம். ஏன்னா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் சொல்லி நம்ம கோயம்புத்தூர் இருக்கிறோம். நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐசிஆர்ல வந்து சிஎஸ்சிஆர்ல வந்து 100 ஏக்கர் பருத்தி வந்து அங்க விளைவிச்சுட்டு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா 30 ஏக்கர் கூட வரல. ஏன்னா எல்லாரும் பருத்தி விட்டு வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எடுக்கிற கூலி ஆள் பற்றாக்குறை. இந்த பிரச்சனை வந்து தீர்வு காண்றதுக்கு நீங்க மிஷினரிஸ் வந்து மாடிஃபை பண்ணி கொடுத்தீங்கன்னா பருத்தி வந்து நம்ம இன்னும் வந்து அதிகப்படுத்தி எல்லா மக்களுக்கு வந்து இந்த பருத்தி விதை வந்து, ஏன்னா ஆள் பாதி ஆடை பாதி, அதுக்கு வந்து என்னன்னா மெயின் வந்து பருத்தி வேணும். மிக வேண்டிய வந்து நம்ம சைட்ல மட்டும் தான் நல்லா விளைவிக்குது. அதனால உங்களுடைய சப்போர்ட் என்னமே இருந்ததுன்னா நாங்க வந்து அதை நல்லா விளைவிச்சு காட்டுவோம். அதுக்கு உண்டான உங்களுடைய எல்லா இதையும் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குமாறு கேவிகேவையும் சிஐசிஆரையும் வேண்டி கேட்டுக்கிறேன். நம்மளுடைய மக்கள் சார்பாக என்னன்னா சார் சொன்ன மாதிரி 5 வருஷத்துல வந்து நம்ம மாடிஃபை பண்ணி தரோம்னா கண்டிப்பா பண்ணி தரோம். ஆனா இன்னொன்னு என்னன்னா விவசாயத்தை மட்டும் நம்பி இருந்தோம்னா யாரும் கொண்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம பசங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்குது. அதுக்கும் வந்து ஒரு ஜெய விளக்கமா வந்து இது வந்து அடிஷனலா வச்சுக்கிற மாதிரி தான் நம்ம வச்சுக்கிறாங்க ஒழிய, ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் வந்து இது விவசாயம் செய்ய மாட்டாங்களா செய்வாங்களான்னு தெரியல. இப்ப எல்லாருமே வந்து கால்நடை மற்றும் அடிஷனல் இதில் என்னென்னமோ அந்த மாதிரி போயிட்டாங்க. அதனால பருத்தி வந்து நம்ம அதிகமா ஊக்குவிக்கணும்னு சொன்னா இந்த மாதிரி மாடிஃபை உள்ள மிஷினரிஸ் வந்து மறுபடியும் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிதான். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பெரியநாயக்கன்பாளையம் குப்பிச்சிபாளையம் கிராமத்திலிருந்து வருகை வந்துள்ளேன். எங்கள் பகுதியில பருத்தி வந்து நல்ல விளைச்சல் ஆகுது. ஆனா பருத்தி எடுக்கிறதுக்கு ஆள் கிடைக்கிறது இல்ல. பருத்தி எடுக்கிறதுக்கு வந்து ஒரு டெக்னாலஜியில ஒரு மிஷின் ஒண்ணு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னா, ஆனா இவங்க வந்து ஒரு மிஷின் கொடுக்குறாங்க. அது வந்து 10 ஏக்கரா 20 ஏக்கராவில் எடுக்கக்கூடிய அளவுல தான் அந்த மிஷின் இருக்கு. அது வந்து எங்க ஒரு 2 ஏக்கரா 3 ஏக்கராவுக்கு அது கட்டுப்படி ஆகாது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மிஷின் ஒரு டெக்னாலஜி பண்ணுங்கன்னு நாங்க கேட்டிருக்கிறோம். இன்னும் இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு மிஷின் எங்க ஏரியாவுக்கு வரல. ரெண்டாவது வந்து எங்க ஏரியாவில் வந்து பருத்தி நல்லா விளைஞ்சதுன்னா பருத்தி வந்து மார்க்கெட்டிங் பண்றதுக்கு முடியறது இல்லை. மார்க்கெட்டிங் பண்றதுக்கு வியாபாரிங்க வர்றாங்க, அடிச்சு வாங்கிடுறாங்க. அதுல வந்து பெரிய கட்டுப்படி ஆகிறது இல்லை. அதனால வந்து மார்க்கெட்டிங் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல விலையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு மேல எங்க பகுதியில வந்து பன்னி தொந்தரவு ரொம்ப அதிகமா இருக்குது. பன்னி வந்து சோளம், ராகி, கம்பு இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிருது. மரவழி கிரவழி எது இருந்தாலும் பன்னி விடுறதில்லை. பன்னியினுடைய தொந்தரவு வந்து ரொம்ப அதிகமாக்குறதுனால எங்க ஏரியாவில் வந்து ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல சொன்னா அவங்க வந்து கண்டுக்கிறது இல்லை. அதனால அந்த வந்து நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு விவசாயம் செய்யறோம். ஆனா வந்து இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறத வந்து நாங்க வந்து ரொம்பவும் மனசு வேதனைப்படுறோம். அடுத்தது வந்து எங்களுக்கு இந்த 4-5 வருஷமா கேவிகேல இருந்து எங்களுக்கு நல்ல ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க. எங்களுக்கு வந்து ஆள் பற்றாக்குறைக்கு வந்து மெஷினரிஸ் நாங்க கேட்டிருக்கிறோம். நாங்க வந்து எங்க ஊர்ல ஒரு குழு ஒண்ணு ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணோம். நபார்ட் சார் கிட்ட அந்த லெட்டர்ல நான் கொடுத்துருக்கோம். ஆனா இன்னும் எங்களுக்கு வந்து அந்த கமிட்டி எங்களுக்கு ஒரு குழு ஆரம்பிக்கிறதுக்கு அவர் பர்மிஷன் கொடுக்கல. அவரை நான் நேரில் போய் பார்த்தேன். அவர் வந்து போன்ல தான் என்கிட்ட பேசினாரு. அவங்க வீட்டுல அவங்க மிஸ்ஸஸ் அவங்க எல்லாம் சொன்னாங்க, உங்களுக்கு விரைவில் உங்களுக்கு ஒண்ணு ஆரம்பிச்சு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றோம் அப்படின்னாங்க. அது வந்து பண்ணவே முடியல. ஆனா இவங்க வந்து கேவிகேல இருந்து எங்களுக்கு வந்து நல்ல உதவி பண்ணிட்டு இருக்காங்க. சீட்ஸ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, மெஷினரிஸ் இது பெஸ்ட் கொடுக்குறாங்க, பெஸ்ட் வாங்குறதுக்கு பில் கொடுக்குறாங்க. இங்க மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து ஃப்ரீயா விதைச்சு கொடுக்குறாங்க. எல்லாமே பண்றாங்க. அப்பப்ப வந்து வாரம் ஒரு தடவை கேவிகேல இருந்து வந்து எங்களை வந்து பாக்குறாங்க. செடியினுடைய வளர்ச்சி எல்லாமே பாக்குறாங்க. எல்லாம் பண்றாங்க. ஆனா கடைசியில பார்க்கல மார்க்கெட்டிங் பிரச்சனை ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். ரெண்டாவது, விவசாயத்தோடு சேர்ந்து மறுபடியும் இன்னும் சில உப தொழில்கள் செய்யறதுக்கு தேனி வளர்த்துறது, கால்நடை வளர்ப்பு, இந்த கோழி வளர்ப்பு, இதுக்கெல்லாம் வந்து நல்ல உதவி பண்ணாதான் விவசாயம் வந்து செழிப்படி. இல்லைன்னா விவசாயம் போயிடும். விவசாயம் வந்து இனி நம்ம காலத்துக்கு செய்யறதுக்கு இனிமேல் ஆட்கள் கிடையாது. எத்தனை நாளைக்கு தான் வந்து ஒரு ஓனர் வந்து பாடுபட முடியும்? அதனால அதை நம்ப முடியாது. உபத்தொழில் இருந்தா மட்டும்தான் விவசாயம் டெவலப் பண்ண முடியும். அதனால இப்ப தேனி வளர்ப்பு எல்லா பக்கம் கொஞ்சம் நிறைய இருக்கு. பெட்டிகள்லாம் நிறைய வச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்கு கேவிகே நிறுவனம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். கால்நடை வளர்ப்புக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணுனா நாங்க ஒரு அளவுக்கு விவசாயத்தை தொடர்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு.
அதனால இந்த என்னுடைய இதையெல்லாம் வந்து கருத்தில் எடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமா இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிண்ணா. அடுத்ததாக we are making some master training in the farmers village. There are 14 members are present in this program. So in different category we have to give. First, P. Sambat, food processing. அடுத்தது மணிகண்டன். சாந்தகுமார். பாஸ் சாந்தகுமார், அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. ஜோதிமணி, குவாலிட்டி நர்சரி மேனேஜ்மெண்ட். வாங்க. Samudra Jyoti, you are agro forestry, sir. He was running a center called Sakti Agro Foundation. He was backstabbing by Dr. Parthiban, sir. Jyotimani, Quality Nursery Management. Samudra Jyoti, on-farm organic input. Arun Kumar, Bindu Gauri, Prema, millet processing. Bindu Gauri also involved in millet processing. Vidya Prabhu, biodynamic farming. Krishnamurthy, organic integrated farming system. Krishnamurthy. P.C. Kuppusamy, mushroom cultivation. Mr. D. Sridhar, organic input production. T. Velusamy, organic farming and organic input production. Mr. E. Prem Kumari, organic farming and value. Sridhar, Ajit from Anamalai. Elana, where are you? Running for drying of PIDC. He is from Anamalai, Arapudu. Next one is small implements. All are under SESP program. Kumar, Shiva, B. Palanichami, and Savitri. Annari and Kosi.
பண்ணாரி துளசி வாங்க. பழனிசாமி போங்க. அடுத்தாக எஸ்சிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வாங்க, மறக்காதுங்க. இப்படி 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 இறங்குமா, இறங்குங்க, இப்படி இறங்குங்க. துரைசாமி பெஸ்ட் ஃபார்மர் இன் HTTS காட்டன். தன்ராஜ் தன்ராஜ் பாலசுப்ரமணியம் பாலசுப்ரமணியம் சக்திவேல் மங்கமக்கால் ரமேஷ் கவிதா அவ்வளவுதான் சார், முடிஞ்சது சார். அருணாச்சலமா சசிகலா சுசீலா ராஜேந்திரன் கல்பனா தேவராஜ் குணசேகரன் ராஜேந்திரன் குணசேகரன் பாலப்பட்டி பொன்னுசாமி நன்றி. அடுத்ததாக நமது அட்டாரி இயக்குனர் அவர்களை கௌரவிக்கும் வகையில் ஒரு சின்ன நம்மளோ கொடுக்குமாறு நமது சான்சலர் அண்ணா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவானது இப்பொழுது முடியும் தருவாயில் உள்ளது. இறுதியாக நன்றி உரை. இந்த விழாவிற்கு நிறைய வேலைக்குழுக்கள் இருந்தாலும் முக்கியமான வேலைகள் இருந்தாலும் தலைமையாற்றிய நமது சேர்மன் மற்றும் நிர்வாக ஆர்வலர் நமது நிர்வாக அரங்காவலர் மற்றும் சேர்மன் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த விழாவிற்கு நிறைய வேலைப்பாளர்களிலிருந்தும் ஹைதராபாத்திலிருந்து
வருகை புரிந்திருக்கும் நமது அட்டாரி இயக்குனர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் விழாவை சிறப்பித்த நமது துணைவேந்தர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. மற்றும் இந்த அறிமுக உரை கொடுத்த முனைவர் நமது விரிவாக்கல் துறை இயக்குனர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. மற்றும் இந்த வருகை புரிந்திருக்கும் அனைத்து தோழமை நிறுவனங்களுக்கு மனமார்ந்த நன்றி. மற்றும் இங்கு வந்திருக்கும் பயிற்சி நிலை தலைமை பொறுப்பில் இருக்கும் முனைவர் ஆனந்தராஜா அவர்களுக்கும் மற்றும் ஈரோடிலிருந்து எங்களுக்காக வருகை புரிந்திருக்கும் டாக்டர் அழகேசன் சார் அவர்களுக்கும் மற்றும் அதற்கு மேலாக இந்த வருகை புரிந்திருக்கும் வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாட்டுப்பாடு நல்லா கொஞ்சம் தெரியும்.